lecture series. இந்த தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை ஒரு சுமார் 4 வருடங்களாக மாத சொற்பொழிவு நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைய பேச்சாளரையும் ஒரு தலைமையும் பேசியிருக்கிற சிவா அவர்கள் தமிழ் பாரம்பரிய கட்டளையுடைய ஆக்டிவிட்டிஸை பற்றி ஒரு சின்ன பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்து ஒரு 4 வருஷமா ஒரு குழுவை நடத்திட்டு இருக்கோம். ப்ரொஃபஸர் சுவாமிநாதன் ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் பற்றி குழு ஆரம்பிக்கிறோம். மாதம் மாதம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மொத்தம் கொஞ்சம் போர் அடிக்கலாம். பட் புதுசாக வந்து ஒரு 2-3 பேர் பேசுவோம். என்கொயரியே கேட்டாலும் நிறைய பேர் எனக்கு போர் அடிச்சிருக்கலாம். ஸோ நான் வந்து ப்ரீஃபாக சொல்கிறேன். இந்த மாதாந்திர இந்த மந்த்லி மீட்டிங் வந்து எவ்ரி ஃபர்ஸ்ட் சாட்டர்டே 5:30 PM இந்த ஹாலில் நடக்கும். ஏதாவது ஒரு டாபிக், ஆர்கிடெக்சர், கல்ச்சர், ரிலிஜன், லாங்குவேஜ், ஆர்ட், பெயிண்டிங், சம்திங் ரிலேட்டட் டு தமிழ் ஆர் இந்தியா இந்த லார்ஜர் சென்ஸ் ஒரு டாபிக் இருக்கும். மோஸ்ட்லி அமெச்சர்ஸ், பட் சம் ப்ரொஃபஷனல்ஸ், சம் வெரி ஹார்ட்கோர் என்தூசியஸ்ட், பல துறைகளில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசுவாங்க. எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, blog.tamilheritage.in. ரெக்கார்டிங் நடக்கிறது. இந்த மந்த்லி டாக்ஸோடைய ரெக்கார்டிங்ஸ் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். நீங்கள் விரும்பிங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எங்களுக்கு கொடுக்கலாம். இன்டிமேட்டிவ் ஆஃப் த மந்த்லி ஆக்டிவிட்டிஸ். ரெண்டாவது ஆக்டிவிட்டியாக நாங்கள் வந்து சயின்ஸ் செமினார் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம். என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனை சூஸ் பண்ணி அங்கே போய் ஒரு 3 நாள் தங்கி அவருடைய பல்வேறு பரிணாமங்களை தெரிந்து கொண்டு ஒரு இன்டெப்த் ஸ்காலர்ஷிப்போட இருக்கிற 3-4 பேரை கூப்பிட்டு போய் அந்த இடத்த ஒரு டீட்டெயிலில் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் மாமல்லபுரத்துக்கு ஃபர்ஸ்ட் இயர் போனோம் 4 years பேக். அதோட எக்ஸ்பர்ட்ஸ் பற்றி பேச தெரிஞ்சவர்கள், உமாபதி பற்றி என்ற ஒரு விஸ்வகர்மா கம்யூனிட்டிஸ் கல்ச்சரே பண்ணுற ஒரு கம்யூனிட்டி ட்ரெடிஷனில் பண்ணுறவங்க, ப்ரொஃபஸர் பாலசுவாமி அர்ஜுனன் ப்ரொஃபஸர் பற்றி ஒரு டீட்டெயில் ரிசர்ச் பண்ணுறார், பரநாட்டிக் டான்சர்ஸ், ஆர்டிஸ்ட், ஆர்ட் ப்ரொஃபஸர்ஸ், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கூட எங்களை மாதிரி ஒரு பல்வேறு அமெச்சர்ஸ் ஆஃப் வேரியஸ் ஃபீல்ட்ஸும் நாங்கள் போயிருக்கோம். So that was our first year. The next year we went to Ajanta and Ellora. The third year we went to various monuments of Pudukkottai, including Thirumayur, Auriyar Koil, Sittanna Vasal, Kodumbalu, and Jayalajurishwaram. And in the version beginning, Srirangam போயிருக்கோம், just to see the Srirangam temple and various facets and couple of nearby temples, including the Pallava and Mandya caves at Rockfort and temple at Srinivasanalur and Gopurapati, which are very close to Srirangam. அடுத்த வருஷம் குஜராத்துக்கு போகிறதா இருக்கும். அதாவது January 2014 ஒரு 1 week perhaps குஜராத்தில். Besides the famous of course Dwaraka and the regular famous things in Gujarat, Motherasan temple and all that stuff, Indus Valley civilization site area Dholavirakum லோக்கலுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கால்வாசி நாங்கள் அந்த சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸோட நம்ம you can join us if you want. மூணாவது ஆக்டிவிட்டியாக நாங்கள் வந்து டிசம்பர் மாதம் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் கச்சேரி சீசன் போது பண்ணுறோம். இந்த வருஷம் வந்து லாஸ்ட் டிசம்பர் தத்துவலோகா ஹாலில் பெயிண்டிங் ட்ரெடிஷன் டாப்பிக்கில் ஒரு 6 லெக்சர். ராக் பெயிண்டிங்கில் ஆரம்பித்து அஜந்தா பெயிண்டிங்ஸ் தொடர்ந்து சித்தன்ன வாசல் பெயிண்டிங்ஸ், பல்லவா பெயிண்டிங்ஸ் இன் காஞ்சிபுரம், சோழா பெயிண்டிங்ஸ் இன் தஞ்சாவூர் அண்ட் நாயக் பெயிண்டிங்ஸ் பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ் வந்து போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் போன மாதிரி ஒரு eclectic set of topics there. The fourth or final activity is what we call a summer camp for children. That usually we have done that twice, last year and the previous year. In the வருஷம் பண்ண போகிறோம். இந்த மே மாதம் 18th and 19th morning 10 to 1 o'clock, 9 to 12 ராகசுதா ஹாலில் லெஸ்ஸில் இருக்கு. அங்கே ஒரு 35 to 40 children அவங்களோட சேகரிச்சு we are conducting certain specialized activities and talks for them. இந்த வருஷத்து ப்ரோக்ராம் வந்து so it's spread out across 2 days. There is a 100 rupee registration fee just to make sure that you it's kind of symbolizes your participation rather than anything else. It's a nominal fee. நாங்களே மற்றபடி தேவையான மெட்டீரியல்லாம் கொடுத்துருவோம். இந்த வருஷத்து டாபிக்ஸ் என்னன்னா ஓவியர் சந்துரு அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் பிரின்சிபலாக இருக்கிறார். ஒரு
ஆர்டிஸ்ட். அவர் குழந்தைகளுக்கு ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செஷன் பண்ணுவாங்க. இசைக்கவி ரமணன் அப்படிங்கிறவர் வந்து தமிழ் இலக்கியத்தை ஒரு பாடல் நிகழ்ச்சியாக ஒரு மணி நேரம் ஒரு கைண்ட் ஆஃப் சைன்ஸ் இன்டராக்டிவ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காரு. அரவிந்த் வெங்கட்ராமன் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், பட் இஸ் வெரி எந்தூசியாஸ்டிக் டிராவலர் அண்ட் ஆர்ட் எந்தூசியாஸ்ட். அவர் இந்தியாவுடைய பிரான்ஸ் ஸ்கல்ப்டிங் டெக்னிக் ஆர்ட், அந்த ஹிஸ்டரி ஆஃப் த ஸ்கல்ப்சர் அதை பற்றி ஒரு லெக்சர். பூஷா வலி ஒரு ஃபேஷன் டிசைனர். அவங்க வந்து கிளாத்தில் வந்து இந்த பிரிண்டிங்லாம் பண்ணுறது, பேட்டர்ன் பிரிண்டிங், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி. உதயகுமார் அப்படிங்கிற ஒரு மாடலிஸ்ட் வந்து இஸ் அவருடைய குரு சித்தா தாஸ் சீனியர் மாடலிஸ்ட் இருக்கு. அவர் போன வருஷம் அவர் வந்து நாகேஸ்வரா பார்க்கில் இருக்கிற பிளான்ஸ்லாம் வந்து ஒரு லைட் அந்த மாதிரி பசங்களை கூப்பிட்டு ஒரு பிளான் எடுத்து, இந்த வருஷம் வந்து 100 வெஜிடபிள்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து ஒரு வெஜிடபிள்ஸை பற்றி வெஜிடபிள்ஸ் அது காமன் வெஜிடபிள்ஸ். 100 வெஜிடபிள்ஸ் இருக்குன்னே எனக்கு இந்த டாபிக் இல்லை, we have restricted it to 100. 100க்கு குறைச்சிருக்கோம். 100க்கு குறைச்சிருக்கோம். All adults. Yeah, it's free for adults. We charge 100 rupees for a child. நெல் மரமா செடியான்னு தெரியல. அது வாஸ்தவம். அது கண்டிப்பா இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நெல்லு காய்ச்சி மரம். So adults are most welcome. Only you can bring your children, you can bring other people's children if you want. நீங்க தாராளமாக வரலாம். நீங்க சிலர் கூட வரலாம். நீங்க only request is that you don't try to interfere with that. குழந்தைகளை ஃப்ரெண்ட்ல தனியா வச்சுட்டு நீங்க we don't want you to over enthusiastic சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க மேனேஜ் பண்றது எங்களால முடியாது. So the only request is and that is Mr. Devmar. Yes. So அந்த நாலா நிகழ்ச்சி இருக்கு. You can give your phone numbers or information as per information Badri or Shiva. I can go basically about 8 to age of 8 to 15. So any I'm sorry. Age repeat. 18th May, 18th and 19th. It's a Saturday and a Sunday morning. Ragasthal Hall in Las near Nageshwara Park, and it will be from 9 to 12. 2 days. So you are responsible for bringing them and taking the kids back. So and we take the names from you if you want. போன வருஷம் இப்போ இன்னைக்கு காலையில் அந்த மெயில் போச்சு. இந்த என்டையர் குரூப் ஃபார் விச் திஸ் மந்த்லி ஈவெண்ட்டும் ஆனுவல் ஈவெண்ட்டும் நாங்கள் சொல்கிற குரூப்புக்கு அந்த இமெயில் போச்சு. ஒரு 3 பேருக்கு போயிருக்கு. Some of them will probably send their registration information over. So without much more ado, the day of very very time. Speakers. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்பீக்கர் ஸ்ரீ குருராஜ். He is an engineering researcher by profession. He is also an artist and an avid heritage enthusiast. He hails from a family of artists, with his father and grandfather being listed in India's who's who of artists. His grandfather is credited with designing the government emblem of Tamil Nadu. I think that is the very best one. Gururaj has travelled widely across the globe studying Western and Indian art. He is a permanent member of the Tamil Nadu Arts and Crafts Improvement Association and has participated in several art camps. His interests include Dravidian art and architecture, Indus and the Tamil Brahmins. He holds a master's in electrical engineering, physics and psychology, and is also an amateur astronomer. I welcome Steve. I hope I am audible to everyone. First of all, in the lecture it will be in English and Tamil. I believe a lot of people would like to have it in English also. So that's why I think I will use the mixed English and Tamil form. People, the conventional young generation use mari English Tamil. I will use that to make life simple. First of all, my thanks to Professor Swaminathan and Tamil Paramariya Arakatale for giving me this opportunity to speak in this prestigious forum. See, I got an introduction. I do not know if I am worthy of all that, but Hindi
key. If I think I'm eligible to speak on this subject, I think there is only one reason to it. I was born in Tanjavur, brought up for some time, did schooling for some time in Tanjavur. So luckily lived in the Raja Veedigalli village. So as usual, thanks to power cut, and the power cut irundhirukku. So thanks to the power cut and other things, the free of cost entertainment was going to temples. So evening archana koil goodil povaanga. So we lived exactly at the corner of West Main Street and North Main Street. There's something very baffling here. That's why I brought up this point. The West Main Street of Tanjavur is typically less than half a kilometer. In this half a kilometer distance, you have something like 10 temples. Almost literally to the extent, the compound wall of one temple and the compound wall of another temple are the same. அப்படி அடி எடுத்த ஒரு கோயில் மறுபடியும் இன்னொரு கோயில், இட்ஸ் கண்டினியூஸ்லி டெம்பிள்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ். அதுக்கு நடுவில் தான் இப்போ இருக்கிறவங்க பிளாட்டெல்லாம் வாங்கி அந்த காலத்துலேயே வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ ஹியர் த பாயிண்ட் டு நோட் இஸ், உண்மையிலேயே அவ்வளோ டெம்பிள்ஸ், இஃப் தே வாண்ட் டு பில்ட் ஆல் தோஸ் டெம்பிள்ஸ் ஆர் தே ஃபோர்ஸ் டு பில்ட் ஆல் தோஸ் டெம்பிள்ஸ். That is where I am trying to point at. இவ்வளோ ஏன்னா given the power, money and all those things, உங்க சின்ன ஊருக்குள்ளேயே கோயில் கட்டிடுவீங்களா? இல்லை I mean the Chola Empire is, we all of us know, Wikipedia போட்டிங்கன்னா I think India the greatest emperor I should say. ஏன்னா it spreads up to Java, Sumatra. So இப்படி ஒரு எம்பையர் இருக்கிறவங்க இந்த அப்படி பத்தடிக்கு ஒரு கோயில் will you really build? That's like a puzzle, and the entire presentation today is a puzzle. I will give you clues, I will give you evidences, the decision is left to you. I will not give you the answer. Okay, that is the whole point of today's discussion. So, and my humble request to this entire team, this topic is out of academic interest. Neither me nor the Paramariya Arakattalai has any religious affiliation, nor do we favor any religions. It's out of sheer academic interest, and I hope the team will take it up accordingly. Okay, so the intention is just to explore and nothing else. So, and by the way, I want to begin. I'm a firm believer in God. Let's move on to the presentation. The topic of today's discussion is Solar Koilgalum Parasamayam. That's main English la vandu Jaina connections na simple ah potuta. Parasamayam, why it is Parasamayam and not Pirasamayam, it is coming in the forthcoming slides. As usual, starting from the left. So, by the way, this lecture is dedicated to the late art historian, Dr. Suresh B. Pillai, for his extremely bold, I should say it was extremely bold work. You will see why. Thoroughly investigative and monumental work of temple art. So, apart from few secondary evidences, most contents of this presentation are based on Dr. Suresh Pillai's book, Introduction to the Study of Temple Art. Okay, this is the current scenario. In India, there are major Buddhist sites. When we say India, it's in Indian subcontinent. So of course, Pakistan, the side and there's a whole bunch of Buddhist sites even across the northwest frontier again. If you look at it, I call it the Great Buddhist Void of Tamil Nadu. Tamil Nadu la mattum endha oru stupaavo, endha oru Buddhar koyilo, oru viharamo ungalaala paakave mudiyadhu. So I call it the Great Buddhist Void of Tamil Nadu. Okay, again, same is the case. You see the Jaina sites in Tamil Nadu. The blue line is River Kaveri. The red dots are the ones where really some Jaina sites that exist.
Hardly any Jaina site is seen in the prime Chola Delta region, and even sites shown on this map are mostly cave shrines. ஒரு கோயில்னு ஒன்றும் கிடையாது. Of course, ஜெயினுக்கு உடனே another humble request, நிறைய கேள்விகள் வரும் இந்த டாபிக்ல. So you will be tempted to ask a lot of questions. My sincere request is please hold on till the end of the presentation, and I try my level best at the end of it to answer all of the questions. Kanjipuram கோயில் இருக்கு, திருப்பதி குன்றம். So I'm telling you there is at least one temple, Jaina temple that still exists today. But if you see the prime Chola Delta region, எந்த கோயிலும் எதுவும் கிடையாது. திருச்சிராப்பள்ளி ஒன்றும் பண்ண முடியாது. பள்ளி பேர்லயே இருக்கு. It has been a Jaina stronghold since several centuries. So this is the current state of Jaina sites in Tamil Nadu. Okay, the Great Void of Tamil Nadu, is it really true? It is highly improbable that there could have been Buddhist and Jainist voids in Tamil Nadu. Tamil Nadu கோயில்களே இல்லாம இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. When Emperor Ashoka's son spread Buddhism to Sri Lanka, he sent his son on a Buddhist missionary, so he goes all the way down south to Sri Lanka for spreading Buddhism. So it's impossible that Tamil Nadu would have had an impact all the way along. So there is a literary record which says in 637 AD when Huinsang landed in Kanjipuram, he recorded more than 100 monasteries and 10,000 Buddhist monks in the Pallava country. So it's a similar case with Jainism. So the biggest question that we have today is, so where are the vestiges? Okay, evidences we are just ignoring them. They are just staring on the face. Several sculptures of Buddha, Mahavira and other Jaina Tirthankaras have been discovered in several districts of Tamil Nadu. Dr. Jambulingam, I will speak about it in the next slide. He said this granite Buddha stones were found in entire Chola kingdom, Tirchi, Perambur, Ariyur, Karur, Tanjavur, Nagapattinam, Tiruvarur, Pudukottai. He's been identifying more and more. Every day the list is going up. This is an old number, 60 Buddha statues. Buddha statues na chinna statue கிடையாது. எல்லாமே இவ்ளோ 4 feet, 3.5 feet. அந்த type of big which fits to a prime shrine idol. என்ன size-ஓ அந்த size-ல it's being discovered day in and day out. Now you see press reports. வந்துட்டே we just ignore it. So this is Dr. Jambulingam. Dr. Jambulingam his I think his lifetime work ஒவ்வொரு யாராவது அவருடைய நெட்வொர்க்கை வச்சு இந்த we just found Jaina idol, we just found a Buddha idol அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னா உடனே சின்ன கிராமங்களெல்லாம் தேடி பிடிச்சி he's been documenting every single Buddha or Jaina site that's been found in Tamil Nadu. Times of India, very recent, if you see, February 1st, 2013. Although the latest news, he's standing next to, look at the size of that Buddha. அவருடைய ஆல்ரெடி உயரத்துக்கு இவ்வளோ பெரிய புத்தா கிடைச்சிருக்குன்னா ஃபிக்ஸ் ஃபார் ஒரு கோயிலில் வைக்க வேண்டிய மூலவர் சிலை சைஸ் இது, நாட் அ ஸ்மால் பேபி ஒன். ஸோ he's been recording, his doctoral thesis is on all these Buddha findings. தமிழ்நாட்டில் பௌத்தம் அப்படின்னு நீங்கள் ஒரு சைட்டே அவர் பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் அ பிளாக். ஸோ யூ கேன் சி அவர் கண்டுபிடிச்ச எல்லாமே அவர் சைட்டில் போட்டுகிட்டே இருக்காரு. இதை தவிர ஐ லெஃப்ட் அவுட் ஆல் தி தமிழ் மேகசின்ஸ், தினமணி, அதாவது டெய்லி வந்துகிட்டே தான் இருக்கு. So again, the question is, what happened to the structures, vihars, Jainas that housed these sculptures? இவ்வளோ பெரிய idols of this size, if they have been found, சுவாமியை சும்மா வைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு கோயில், மினிமம் ஒரு கோயிலாவது, ஒரு சின்ன கோயிலாவது கட்டியிருப்பாங்க. ஸோ வாட் ஹேப்பன் டு ஆல் ஆஃப் இட்? We never come across even one single temple or one single vihar for all these Buddha Jaina idols. So to understand this, we must first understand the development of Chola art prior to and during Vijayalaya. நம்ம பழக்கமே சோழா ஆர்ட்னாலே சோழாக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறோம் நம்ம. பிகாஸ் அது அவங்களுடைய worthy of it. ஏன்னா அப்படி பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ others tend to get overlooked. Okay, Chola art prior to Vijayalaya, hardly considered. Nobody talks about it. The habit of writers commencing the art history from Vijayalaya, Chokiswaram and Nathamalai. And it's also partly due to the dependence on epigraphical sources.
when I go for war, எதிரி 40 அடி அடிச்சேன்னா I will record it in the inscription, but நான் வாங்கின 4 அடி will never be recorded. So history is also like that. Winners write the history, not the losers. So we get to read the history of the winners, not the losers. So I mean, it's just a Sanskrit inscription from Budi Vikramakesari, just to tell you that Sanskrit inclination is Cholas. So it's a Brahminical inclination of the Cholas in the inscription. Okay, so when we look at it, so when I said prior to Vijayanagara, so it cannot be Tanjavur or anything else, can't be Uraiyur, it should be Kodumbalur. Location of Kodumbalur between Chola and Pandya kingdoms. So ரெண்டு நாட்டுக்கு இடைப்பட்டதா இருந்தது Kodumbalur. So they feel like a buffer zone, for both these two empires, Pandya, Cholas, Mari. Kodumbalur's antiquity precedes back to the Sangam days. Kodumbai Nedungola Kotakam, Silappadigarame sollu. So Kodumbalur has been there since the Sangam times. Mudrayar sacked and destroyed Kodumbalur, a fertile town with flag-flying turrets and high battlements and long fortresses. Suresh Pillayoda fantastic English and அப்படியே reproduce பண்ணிருக்கேன், at least for our English படிக்கலாம். கொடிமாட தன் கொடும்பை கூடாத மன்னர் நெடுமாடத்தில் இடித்த நீர் அப்படின்னு எழுதியிருக்கான். கூடாத மன்னர். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் செந்தலையில் எழுதியிருக்கான். எப்படி முத்திரையரை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க செந்தலை கொடும்பாலூர். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ Vijayanagara takes revenge, captures the Mutharayar bastion Tanjavur and establishes the Chola Empire. So our history begins from here. We didn't speak. We tend to overlook the history behind this. So what happens is the cultural and religious center shifts from Kodumbalur to Padayarai. Having captured into Periya head on, so it is slowly shifting to Padayarai, the cultural center, because that's the happening place for art and art. So the river-ridden, rice-rich region around Padayarai, with the modern Kumbakonam as the center, sustained the post-Sangam deltaic arc and became the meeting and melting ground for Jainism from the zone of Mutharayars. Mutharayars have been living soft and kind on Jainism. You will see evidences, photographic evidences in the forthcoming slides. Buddhism from the coastal belt, it was pretty easy. Nagapattinamla வந்து சூடாமணி விஹாரம் வந்து பல்லவர் காலத்திலேயே இருக்கு. Rajasimhan has allowed one Buddhist vihara even from the Pallavan time, not the Chola. Chola தான் நம்மளுக்கு தெரியும். So there has been a prime dominance, Buddhism dominance in the coastal belt, and Saivism from Kanchipuram of Pallavas. சொல்லவே இல்லை. Saivism ஓட கூட வைணவம் சேர்ந்தது. So they all go together. Okay, so here comes the problem. As the Hindu faith grew stronger, backed by the post-Vijayanagara Cholas, the Pira Samayam slowly started to be considered as Parasamayam. யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, நீங்களா சொல்றீங்களா அது பரசமயம், இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க. It comes as a literary evidence. பரசமயம்னு இதில் லிட்ரேச்சர். Due to the state-backed religious policy and the need to create one unified religion to hold the empire intact. I'll try to give you a parallel. The similar thing happened in Rome. Theodosius, who comes from the Augustus line of kings, in 380 AD, he is confronted with it's a political problem, it's a civil problem. What is happening is the pagans on one side and Christianity on the other side. So இப்போ அவர் வந்து என்ன பண்றதுனே தெரியல. ஒரு பக்கம் வந்து the crude religion of the pagans and another side is Christianity. So ஒரு civil war type it is happening in Rome. So at one fine day what he says is, okay, Christianity will be the state religion of the Roman Empire. Burn and destroy all pagan religious worships. Just kill all the pagans. This is a parallel that happens in history. It has been happening all throughout. Very visual, but I don't want to say anything of that similar kind happened. All I want to say is, you are posed with a problem.
உங்க வீட்டு பக்கத்துலேயே 3 கோயில் இருக்கு, ஒரு ஜெயின கோயில் இருக்கு, புத்திசம் கோயில் இருக்கு, உங்க சைவம் வைணவ கோயில் இருக்கு. எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் சொல்றாங்க. எல்லாமே வந்து தர்மா போதிக்கிறாங்க. எல்லாருமே வந்து அஹிம்சா போதிக்கிறாங்க. So now what do you exactly do? I'll give you the problem. If you are the emperor of this Chola Empire, and if you have 3 or 4 religions in your country, what is the decision that you will take? So I will leave the decision to you. I won't say a single thing on it. So this is what happened even to the Cholas. It is an unrest. It is a problem. How do you tackle it? And now I am affiliated to one religion. என்னுடைய குல மதம்னு ஒன்று இருக்கு. So I will have some favoritism also. So இது மறுக்க முடியாத ஒன்று. So what happened is actually Jainism and Buddhism both the world. So we'll see how. Okay, if something of that kind happened, and if the Jaina Vihars or the Buddhist, the Jaina Pallis or the Buddhist Vihars existed, how do you identify it? How to identify the clues begins from here. Where to look for clues for identification of the vestiges. விட்ட குறை தொட்ட குறை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஃபோர்த் இஸ்லாம். சிம்பிள் ரூல். மனித சமுதாயம் ஆரம்பிச்ச நாள்லேருந்து ஒரு பக்கத்துலேயோ ஒரு நதி பக்கத்துல தான் நம்ம செட்டில்மெண்ட் ஆகும். அதே பக்கத்துலேயே கோயில் கட்டுவோம், நேச்சுரல். ஸோ பை தி வே, இந்த ப்ரெசன்டேஷன் முடியும் போது பார்க்குற எல்லா கோயிலுக்கும் சந்தேக பார்வையால் பார்க்காதீங்க. சோழர்கள் வந்து அவங்கள மாதிரி யாருமே கிடையாது. ஸோ அவங்க எல்லாத்துலேயுமே வந்து they've been fantastic. So it's an exercise we are undertaking. So don't look with suspicion at all the temples. So shrines close to rivers or water bodies in the market. I'm trying to use a little bit of technology here. Google Maps style. I just put a marker on all the suspicious sites. We will look at those sites one by one. And if you see, they're all around the riverine. Okay, west facing shrines. ரொம்பவே ஒரு சிக்கலான ஒரு இது. எல்லா கோயில்களும் in general east facing தான் இருக்கும். அதுதான் canon. Religious canon says you got to face the east. In case you face the west, Chandrapatti types அப்படின்னு சொல்றாங்க. சூரியப்பட்டி or Chandrapatti types. நீங்க ஈஸ்ட பார்த்தா சூரியப்பட்டி, வெஸ்ட பார்த்தா சந்திரபட்டி. Finish. So no problem with that. But west facing temples are very important in the history of religion. If you see, connect. Parsvanatha is considered to be the deity facing the western direction. Tirunir அப்படின்னு பார்ஸ்வநாதரை கூப்பிடும். ஸோ ஜெயின கோயில்கள் வெஸ்ட் ஃபேஸ், பார்ஸ்வநாதர் வெஸ்ட் தான் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அவருக்கு ஒரு கோயில் கட்டால் வெஸ்ட் ஃபேஸிங் தான் வைப்பீங்க. இன்னைக்கு those places are considered to be places where Shiva destroyed the demons. So இது வந்து திருவதிகை அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் மாவட்டத்தில் இருக்கு. அங்கே இருக்கிற திருவட்டானேஸ்வரர் கோயிலில் இன்னைக்கும் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அதில் வந்து 3வது நாள் என்ன பண்ணுறாங்கன்னா சமண உற்சவம் சொல்கிறாங்க. ஆனால் புத்த ஐடென்டி இருக்கு. அங்கே வந்து யானை காலால் இடர்றாங்க புத்தர். ஸோ அந்த கோவில் யானை வந்து புத்தர் சிலையை இடறிட்டு போகுது. ஏன்னா சிவன் வந்து ஹவு ஹி ஒன் ஓவர் தி அதர் ரிலிஜன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் இன்னைக்கும் நடக்குது. ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் க்ளூஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மசிர கண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டி தஞ்சாவூர் பக்கத்தில் கோயில். இட் ஃபேசஸ் தி வெஸ்ட். யூ ஆர் சீயிங் தி கூகுள் மேப். தேர் இஸ் a marker on the left. So I don't have anything to deny. So everybody who uses Google Maps knows that this is the west. Next, circular sanctums. Evolution, simple evolution. Regulation barrier ரவுண்டா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரவுண்டா கட்ட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பிரமினிக்கல் sacrificial altar is now square. So இதுதான் temple evolution. நீங்க பெர்சி பிரவுனோ எந்த புக் எடுத்தாலும் that is how temples have evolved. So there is a circular sanctum at திருவண்ணரை. அதுக்காக circular sanctum எல்லாத்தையும் நீங்க வந்து சந்தேகத்தோட பார்க்கறீங்க. Clues, ஒரு clues கிட்ட தான் பாருங்க. So circular sanctums, yet another clue. Okay, enclosures and neighborhoods. They tell you a lot of things actually. We forget. Heaps of stones lying in the front of the temple or the neighborhood.
ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் தாராசுரம் யார் போயிருந்தாலும் வெளியில் அப்படியே கல்லாக இறஞ்சி கிடக்கும். இன்னைக்கு ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஃபேண்டாஸ்டிக் ஜாப், ரொம்ப நல்ல கார்டன்லாம் வச்சு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் ஆல் தோஸ் ஹீப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஆர் கான். ஸோ கோயில் முன்னாடி அப்படியே கல்லாம் விழுந்து கிடக்கு. whatever you see in the photograph is also a similar case. Outer walls of the temples, packings of the walls are important. We will talk about the packing of the stones in the forthcoming slides. எப்படி ரெண்டு கல்லை வச்சிருக்காங்க, the rigidity or the looseness will tell you a lot of things. Chronological discrepancy between the inner and outer enclosures are worth observing. அதாவது கோயில் அந்த காம்பவுண்ட் வாலை கண்டது கோயில் கண்டது ஒரே ஆளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Erections of hurry and inefficiency or uniform quality of stones. As I said, the packing will show you the it's a mark. You will see the slides that come. Caution is needed in the fixing the date of architecture on the basis of inscriptions on the enclosure. வெளியில் இருக்கிற ஒரு இன்ஸ்கிரிப்ஷனோட டேட்டை வச்சு அந்த கோயிலோட டேட்டும் அதுதான் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் ட்ரூ ஆல் த டைம். ஸோ அந்த கோயில் இடிஞ்சு போயிருக்கலாம், அந்த காம்பவுண்ட் வால் யாராவது அதுக்கு கட்டியிருக்கலாம். இல்லை அந்த லாஸ்ட் லைன்ஸ் சம்டைம்ஸ் தேர் குட் பி ஹீரோ ஸ்டோன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ லாஸ்ட் தர் லைஃப்ஸ் ப்ரொடெக்டிங் த டெம்பிள். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக வந்து தே குட் ஹேவ் லெஃப்ட் த இன்ஸ்கிரிப்ஷன் தேர். ஸோ if you start a journey saying, if you look at the epigraph on the outer enclosure and if it tells a date, that need not be the date at which the temple was built. So the idea is don't put your judgment based on those things. Altars, very important clues. Altars are considered sacred and never altered unless conspicuously Buddhist or Jainist. நம்ம வந்து கோயில் பலிபீடம் வந்து யாரும் பெருசாக don't take due importance to that. Then even if you are messing up with the temple, you will not touch the prime altar. It is something of the Samikana Kulkiru kind. So you don't mess with the altar because the altar is a secret formula for the entire temple. I just keep this slide, go back and come again. Okay, if you see, இதுதான் ஒரு டெம்பிளோடைய அல்டார். ஆக்சுவலி டெம்பிளோடைய அல்டார் இஸ் தி என்டையர் ஃபார்முலா ஃபார் த டெம்பிள். இந்த கோயிலுக்கு எவ்வளோ இது பிளிங்ஸ் இருக்கும், தளம், பலகை, கபோடம், மறுபடியும் ஒரு பல்பம் வரும். ரெப்ரசன்ஸ் த டெம்பிள். ஒரு கண்டம் இருக்கும், ஒரு திறனை இருக்கும், மறுபடியும் ஒரு கண்டம், பெரிய கண்டம் வருது. அங்கே நீங்கள் ஒரு ஸ்கல்ச்சர் ரிஜிஸ்டர்ஸ் இருக்கலாம், டபுள் பிளிங்காக இந்த கோயில் இருக்கும். அதுக்கப்புறம் கோயில் ஆரம்பிக்கும் பீடம் அப்படின்னு சொல்லிட்டு the entire temple formula is symbolically put up in sacrificial altar. And of course the Balipidam comes on top. In fact, the Balipidam is it comes from the Jaina monks. Caves ku velila vandu monks ku vandu idu vepanga arms. So the evolution comes from there. So we go back to the altars. Altars are formulae of the entire temple and sometimes cluster of altars could be found. ஒரு கோயிலில் 2 altar இருந்தால் கொஞ்சம் சந்தேகம் பண்ணலாம். ஏன்னா which means you have done something with the prime shrine and you have tried to rebuild it. So you put up another altar there to tell you, okay, the next temple that I built has this secret formula. A simple altar and another well-developed one kept side by side would indicate that the temple was originally of simple design and enlarged or rebuilt later. நான் சொன்னதே தான். Some altars have been converted into Tulsi models in Vaishnavite temples. This is a common practice. You will see a very interesting Tulsi model. அதுக்காக தயவுசெய்து போகிற வைணவ கோயிலில் மறுபடியும் துளசி மாடவை பார்க்க ஆரம்பிக்காதீங்க. It's a word of caution, but these are clues. Courtyards and corridors. படத்திலே உங்களுக்கு தெரியும், இது actually picked up from Dharaswaram. Courtyards become repositories of unwanted, discarded, broken, unrecognized, heretic, loosened images in architectural parts which could take burial and pretty straightforward. கோயில்கள் சில கோயில்களில் இந்த மாதிரி பார்க்கலாம். திருமலஞ்சோதி again in கும்பகோணம், சுவாமிமலை பக்கத்தில் இருக்கு. திருமலஞ்சோதி open yard was filled with
images of exquisite beauty now in time concealed under cement. It was the word from Suresh Pillai. நான் பார்த்தபோது cement தான் இருந்துச்சு. So I will take his word for it. In some cases like Piranmalai, even weapons of war were found. Okay, ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த weapons of war பறி பண்ணிருக்காங்க. So these are again courtyards and corridors. If you look carefully, there can be such elements. Okay, Flagstaff and the bull. Equally important like the altar, very important for a temple. Important members for all the temples. In the faith are Jainam, Buddhism, Vaishnavam, Saivam, எல்லாத்துக்குமே கொடிமரமும் நந்தியும் the முன்னாடி இருக்கிறது very very important. The icon on the top symbolizes the prime deity that is enshrined inside. புல் இருந்தால் சைவம், கை அதாவது இங்கிலீஷ்ல கருடன் இருந்தால் வைணவம், ஸ்வஸ்திகம் ஆர் ரிஷபம், ரிஷபநாதர் ஆதிநாதர் அவங்களுடைய பிரைம் deity, so Jain. And the wheel, Buddha's wheel is Buddhist. So that's another marker if you look at the top of the flagstaff. So it is sacrilege to disturb the bulls. But வச்சிருக்கிற முன்னாடி இருக்கிற ஒரு கோயில் ஒரு இது இருந்தால் they will never touch it. As I told you about the altar, same is the case with the flagstaff. Another interesting fact: bulls wearing the royal insignia, the yali face ring on the folded forelegs. கீழே இந்த புல்லு காலு கீழே காலி ரிங் இருந்தால் it's an indication to the masons skill saying that the temple and its riches were far under the royal patronage. அப்படிங்கிற ஒரு symbolic marker. Of course, nothing to do with our investigation, but just an interesting fact that I wanted to point out. Doorkeepers. எல்லாருமே இந்த ஸ்டடியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துருப்பாங்க. Uttarayan zone pretty simple, straightforward துவாரபாலகாஸ். சோலாஸ் வந்து 2 கையில 4 கை ஆக்கிட்டாங்க. அவங்க பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. After studying the historical setting, Uttarayan zone is full of elder, simple, dignified, two-handed doorkeepers. The four-handed doorkeepers of Rajaraja are richly crowned and vigilant attendants. So இது வந்து ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள். கோயிலுக்கு போனவங்க எல்லாருமே கவனிச்சிருப்பாங்க இந்த சேஞ்ச் இன் தி துவாரபாலகா ஸ்டைல். Sendalai is a classic example of Jain Dwarapalakas, showing the structural similarity between the Jain and Shaiva. Actually, it is if you look at it, a Jain temple and Shaivite temple have no difference except for the inner deity in it and a little bit of the sculptures here and there. So it's actually very easy to convert Jain shrine into whatever shrine. So நீங்கள் திருப்பதி கொண்டு போனதும் பார்க்கலாம், நம்ம கோயில் மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கவே இல்லை. It's just the same. So life is easy. Life was easy for somebody. Okay, ceiling, very interesting fact. The decorated ceiling was called a Vidhanam, but the Buddhist and Jain Vidhanams were sculpted and painted without exception. This is an interesting fact about Buddhist vihars and all that. Ajanta and where Matale is the painting, so Vidhanam, the sculpture, so pretty obvious. The Vidhanam of Dharasuram is full of registers with Buddhist cultural themes, except that the Rajagambira Thirumandavam, which was added later, which is Shaiva tradition. Okay, so let's get into the field examples. Sendalai. Sendalai is, I would call it on the prime Jain route. தஞ்சாவூர்லேருந்து கண்டியூரில் லெஃப்ட் எடுத்தால் திருக்காட்டுப்பள்ளி உறையூர், அதுதான் ஒரிஜினல் ரூட் ஆஃப் தி சோலாஸ். இன்னைக்கு இருக்கிற ஹைவே வந்து நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு கட்டது. ஸோ தட் இஸ் த ஓல்டு ஜெயினா ரூட். பல ஜெயினா சப்போசிட்டி ஜெயினா கோவில்களை நீங்கள் அந்த ரூட்டில் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு ரூட்டில் இருக்கிற கோவில் தான் செந்தலை. சந்திரலேகை சதுர்வேதி மங்கலம், இவர் தான் அவருடைய ஒரிஜினல் பேர். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஒரு கோயிலை பற்றி வந்து ஆழ்வார்களோ நாயன்மார்களோ பாடாமல் இருந்தால் அதை நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா யூஸ்வலாக அவங்க எல்லா கோயிலுக்கும் போவாங்க, அதுதான் அவங்களுடைய இட்ஸ் மிஷன். யூ காட் கோ டு எவ்ரி டெம்பிள், சிங் அபவுட் த லார்ட்.
அதுக்கப்புறம் பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிறது தான் அது ஒரு கம்ஸ். ஸோ ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஒரு கோயிலை பற்றி பாடலைன்னு நீங்கள் சந்தேகப்படலாம். Unsung by the Nayanmars. The pilaster styles, the general layout, and many other portions of this former Jain temple do not seem to be much different from those of the contemporary Hindu faith. As I told you earlier, almost the same. ஒரு Jaina temple, ஒரு Saivite or Vaishnavite type, a temple is more or less the same. So thus it became effortlessly easy to convert it into a Saivite shrine. Okay, இனிமே வந்து how comes the evidences? ஒரு கோயிலில் ஒரு ஜெயின சிற்பத்தை நான் பார்த்தால இல்லை ஒரு புத்தர் சிலை நீங்கள் காமிச்சாதான் நான் வந்து நம்புவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இட் இஸ் கமிங். இது வரைக்கும் த்ரில்லர் வந்து என்னன்னு சொல்லாமல் ரோஸ்ட் வரல கதையில நான் ஷோயிங். If you see here, I chose the black and white of Suresh Pillai. என்னுடைய கலரில் சரியா வரல கான்ட்ராஸ்ட். If you see here, நீங்கள் இங்கே ஒரு தலை இருக்கு, இது ஒரு maybe I should try this. enlarge பண்ணிட்டு you can shift. மேலே மூவ். இங்கே பாருங்க, அந்த மூஞ்சி தெரியுது. Body is chiseled out here. So head alone of a Jaina Tirthankara remains. The body is chiseled out. இந்த சரப்பட்டிகை பார்சுநாதர் is portrayed. Concealed within a purposefully erected wall is also a Parsunadar on a 5-headed snake. Okay, நீங்கள் அந்த ஜெயினர்களுக்கே உரித்தான அந்த முக்குடை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் and come back to the older this is better one. Sorry. Okay, மறுபடியும் நான் சொல்லவே தேவையில்லை. உட்கார்ந்து இருக்கிறது யாரும் இல்லை. அந்த பேரஸ்டால் மேலே இருக்கு. இங்கே நின்று 5 ஹோல்ஸ் ஒரு அதை பார்த்தீங்கன்னா அந்த சரப்பட்டி வடம்பு கால் நடுவில் ஏதோ ஒரு திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷன் மாதிரி இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அங்கேயே தெரியுது ஏதோ பண்ணிக்கிறாங்க. ஓகே, வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் நீங்கள் பார்க்குறது தான் ஒரிஜினல் சைஸ். எல்லாம் இதுன்னு தான் கொஞ்சம் அந்த லைட்டர் சென்ஸ் தமிழ் ஆக்டர் சொல்லுவார், இதெல்லாம் பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வந்து கோயில்களை வந்து திருப்பி பார்த்தா தான் ஓஹோ இதை நான் பார்த்தேனா. ஏன்னா நீங்கள் கோயில் போயிருப்பீங்க, ஆனால் நிச்சயமாக பார்த்துக்க மாட்டேன். அப்படி இருந்துச்சா இன்னொரு சொல்லுவாங்க, அதுதான் இருந்துச்சு, நான் பார்க்கவே இல்லை. இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன். நீங்கள் எத்தனை முறை போனாலும் அந்த மெமரியில் வந்து ஃபுல்லாக நிற்கிறது அது அதை பார்க்காம விட்டுட்டோம் இல்லையா. நீங்கள் அதை பார்த்துருக்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் டு டெக்னாலஜி டுடே நீங்கள் வந்து டிஜிட்டல் கேமரானால ஜஸ்ட் கிளிக்கிங் எங்கே போனாலும் சும்மா தட்டிகிட்டே இருக்க வேண்டியது. அட்லீஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் இன்க்ரீசஸ். ஸோ அட்லீஸ்ட் யூ கேன் என்லார்ஜ் ஜூம் அண்ட் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் பார்க்கலாம். முன்னை விட இப்போ கொஞ்சம் பெட்டர். இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நிச்சயமாக மிஸ் பண்ணக்கூடிய இடத்துல வச்சுருக்காங்க. பட் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே ராஜகோபுரம்லேயே கீழே இருக்கிற அந்த இதில் இந்த பில்லரில் இந்த இமேஜஸ் இருக்குது. Again, it's a disfigured, slightly like the மூஞ்சை cover பண்ணியாச்சு. So there is this again typical Jaina pose. Padmasanathil உட்கார்ந்திருக்காங்க. The pillars you see. This pillar itself is self-conventional. Okay, very இன்னிலே இன்னும் கொஞ்ச நேரத்தில் you will see this face very often. None other than my guru. So அவரும் நானும் சேர்ந்து தான் எல்லா எக்ஸ்பெடிஷன் எடுத்துகிட்டு போனோம். சரி, அவர் சொன்ன புக்கில் சொன்ன இடங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். நான் ஒன்றுமே சொல்ல தேவை. இன்வெர்டட் இன்ஸ்கிரிப்ஷன் இது வந்து பிரைமரி பிளேத்தில் இருக்குது. இன்ஸ்கிரிப்ஷன் இன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கோயில் கட்டும்போது அவசரமாக கட்டிடும். கல் இருக்கு, சீக்கிரம் எடுத்து போடியா போட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டேன் 10வது இது வரைக்கும் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறது விட்டுட்டு யாருமே பார்க்க மாட்டாங்க. இதை வந்து நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க கேரண்டி. ஏன்னா அது எழுதிருக்கு, நம்மளுக்கு எப்படியும் படிக்க தெரியாது. ஸோ சாரி எனி மைண்ட் நோ மை ஜெனரல் இது வந்து
நம்ம மீதி ஜஸ்ட் ஓகே இன்வெர்டட் கூட தெரியாது, கை காமிச்சிட்டு இடம் ஃபுல்லி இன்வெர்டட் இன்ஸ்கிரிப்ஷன். தலைகீழ திருப்பி போடு, கல்ல திருப்பி போடு. சாக்கு எடுத்தா மாத்தி வச்சுட்டா மேல கோயில் கட்டினா பார்த்தா இன்வெர்ட் ஆயிடுச்சு, சரி முடியல. So he is pointing to the inverted inscription. What we see on the one above it is a normal inscription. Sure to miss. இந்த லெக்சர் முடிச்சுட்டு நீங்கள் செந்தலை பார்த்தா கூட நான் சொல்கிறதெல்லாம் பாதி இடம் இருக்காது. ஏன்னா தேடி 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 போய் பார்த்தா தான் மிஸ் பண்ணி, அதாவது யூ ஹேவ் டு மிஸ் இட் 3-4 டைம்ஸ். இந்த முறை பார்த்தே தீர்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் யூ ஹேவ் டு அண்டர்டேக். ஏன்னா நாங்கள் அனுபவிச்சோம். ஐயோ புக்கில் போட்டிருக்காரு அவர், நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, சரி தேடி தேடி எடுப்போம். Again, செந்தலை சப்மர்ஜ்டு பிளிங்க், பிரைமரி பிளிங்க்கு பாதியை வந்து மூடியாச்சு. அது வந்து you will miss it unless you are looking for the primary plink. நான் பிரைமரி பிளிங்க் நீ பார்த்து அவனுக்கு போனால் தான் இது பிரைமரி பிளிங்க் கவர் பண்ணியிருக்குங்கிறது தெரியும். இட்ஸ் சப்மர்ஜ்டு பிளிங்க். கூடு அங்கே 2 கூடு இருக்கு, பாருங்க எப்படி டச்சப் ஒர்க் அங்கே. இது வந்து சோலாஸ் வந்து இந்த மாதிரி ஆளுங்க கிடையாது, ஃபென்டாஸ்டிக் ஒர்க். சோலாஸ் வந்து ஊருக்கே உலகத்துக்கே தெரியும் அவங்களுடைய ஸ்கல்ப்சர். ஸோ இது பாருங்க ஹவு தே ஹேவ் ஏதோ ஒரு பேட்சப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் சம்வேர் ஒரு 10 கூடு ஒரு கூடு 10 கல் எடுக்கும்போது எல்லாத்தையும் சரியாக பண்ணுறது கஷ்டம். ஸோ இன்கான்ஃபிடன்ட் கூட்ஸ். And of course, before we jump to the next step, நான் போடலை செந்தலையில் வந்து 2 இது சாக்ரிஃபிஷியல் ஆல்டார், ஒன்று சிம்பிள் ஆல்டார், இன்னொன்று வந்து நல்ல இட்ஸ் அ வெரி குட் ஆல்டார் ஆஃப் த சோழ டைம்ஸ். ஓகே, ஐராவதீஸ்வரர் தாராசுரம், 2ஆம் ராஜராஜ சோழன், 12th century. இஃப் நாட் ஃபார் எனிதிங், ஐராவதீஸ்வரர் வந்து சிற்பங்கள் பார்க்கறதுக்காக இருக்கும். இந்த ஃபென்டாஸ்டிக், அந்த போறவங்க வந்து கிரானைட்ல இப்படி பண்ணியிருக்கானே அப்படின்னு மலைச்சு நிற்க வேண்டிய ஒரு கோயில். அதை வந்து இன்டென்ஷனலாக மலைக்கு நிற்க வச்சுக்கானா அப்படிங்கிறது இது போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. பட் நான் சும்மா சஸ்பிஷன் தான். வாட் யூ ஆர் சீயிங் இஸ் ஜெயினா டெம்பிள் அண்ட் பெல்வாரா. இது வந்து இட்ஸ் ஐராவதீஸ்வரர் அண்ட் தாராசுரம். Just the structural similarity between these 2 sites to give you a feel. கீழே இருக்கிறது தான் ஜெயினா டெம்பிள் அண்ட் பெல்வாரா. ஏன்னா எனக்கு கிடைச்சது இப்போ இருக்கிற கோயில் அங்கே தான் இருக்கு. ஓகே, இப்போ you need to look very carefully. Incorporate styles of the primary and secondary place of Dharasuram. What you are seeing on the left is Dharasuram. What you are seeing on the right is the Subramaniya Swami கோயில் and big temple. அது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நல்ல கோயிலுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கன்வெர்டட் ஆர் வாட் எவர் கோயில் லெஃப்ட்ல இருக்கு. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பேசாமல் இந்த பீசஸ், இந்த பிளாக் கலர் zones, ஷேடோ ரீஜன்ஸ் அண்ட் இந்த பிரைட் ரீஜன்ஸ் பாருங்க. பிரைமரி பிளிங்க் வந்து செகண்டரி பிளிங்க் இங்கே ஆரம்பிக்குது. ஒரு ஜெனரல் கன்வென்ஷனில் இட் ஷுட் எக்ஸ்டெண்ட் டவுன். அதுதான் நார்மல் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இங்கே வந்து the primary plinth is something else, the secondary plinth is something else. Incongruent styles the primary. அந்த கோயிலை பாருங்க, அந்த இந்த இடத்துல அவர் நிற்கிற இடத்துல ஒரு அந்த பள்ளம் whatever the shadow is that continuing all the way down. That's why it's supposed to be built. That is normal for any temple. So I have just juxtaposed these 2 for you to get a feel of what is right and what is wrong. So Upapidam and Peedam are not of the same authorship and not of the same period. Very, very simple and straightforward. The height of the Upapidam is not very much, which suggests that the former structure was not a tall one. முன்னாடி ஏதோ இருந்தது வந்து இதிலிருந்து வந்து it was not a tall structure இருந்தது தெரிய. So but you can see that it was not extended onto the primary plane. Okay, we are going to talk about the lady in the grill. இன்னைக்கு நீங்க தாராசுரம் போனீங்கன்னா ஒரு மியூசிக்கல் ஸ்டெப்ஸ்னு சொல்லி மக்கள் நாசம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு grill போட்டுருக்காங்க. நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி. ஏன்னா பொக்கிஷங்களை பாதுகாக்கிறது தான் ரொம்ப கம்மி. ஸோ whatever they have done is welcome to me, even though I couldn't get the complete photograph.
The one that you're seeing at the bottom, the bright in blue, is the Great Stupa at Sanchi. So, Chalapanchika, அப்படின்னு சொல்ற ஒரு architectural piece. The lady holding a tree or branch or creeper is called Yadipan, Tamil Yadipan சொல்றோம். So, the style and portrayal are a direct inheritance from the Buddhist cult of tree gods. Buddhism studies the tree goddess cult is very, very prominent and important. So, if you see now the grilled picture and the lady there, the kind of stone out of which this statue is chiseled is not of the same variety as the rest of the altar. Rest of the altar வந்து நீங்க பார்க்குற கொஞ்சம் bright brown variety. இது வந்து ஒரு dark variety. As the rest of the altar, an evidence that it ought to have been created for and along with the original temple. Mind it is part of the altar. So, நீங்க பார்க்குற other examples எல்லாமே தாராசுரத்துல எக்கச்சக்கமான யாழிப்பெண். Yadipan is a very strong inheritance from the Buddhist tree goddess. Okay, Buddhism oda 8 symbols, one of the prime symbols, Dharma Chakra, Buddha and Dharma Chakra. The important Buddhist motif is the wheel. Okay, இது வந்து ரதத்துல இருக்கிற wheel நீங்க வந்து அத Buddhism ஓட கனெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா okay, please, I will go with you. But there it's actually the Mason skill is trying to tell his community, I have done something with this temple. But for the general public, it is a ratha that is being pulled. So these are all symbols for within the Mason skill. So if you even dismiss as the ratha wheel, the next one, the Kudila, the Dharma Chakra, the Kira, the proper Hindu இதுதான் தீம் தான் ராமர் நிற்கிறாரு மேலே வந்து கூடுஸ் வித் வீல்ஸ் அகைன் யாழிப்பெண் ஐ ஜஸ்ட் புட் இட் அஸ் a figure again, one more offering from Dharasana. So presence of Kudu, the wheel in many Kudus and other places, a strong Buddhist symbol. மறுபடியும் புத்தரை பார்த்தாதான் நம்ம okay, it's coming. This is again a very interesting, what you see at the right is the Great Stupa at Sanchi. In the railings, in the window, the Buddhist connect. Canonic conventions strictly do not permit stone lattices in temples proper. It comes from the canon, so that we should not have these kind of stone lattices. But stone lattices were common at Buddhist temples and vihars. Stone lattices if carved in black granite are definitely use of Buddhist mythology. The one you saw, Chalapanchika was also black granite. By the way, the canon law எங்க இருக்கு அப்படின்னா University of Madras library, the maintaining the library where you have all these ancient manuscripts, Oriental manuscripts. Oriental manuscripts. டக்குன்னு Oriental manuscripts. அதுதான் எல்லா manuscripts la irukku. What is the Jaina canon, what is the இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அவர் கீழே குடிச்சிட்டு இருக்காரு பாருங்க, அது அந்த இடத்துல தான் இந்த புத்தர். இட்ஸ் சச் a small Buddha, so you are sure to miss. நீங்க நடந்து போய் இவ்வளோ குனிஞ்சு அந்த அந்த குதிரைக்கு கீழே நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த புத்தர் தெரிய வரும். So it's just on the ஆனால் பக்கத்துலேயே ஒரு விஷ்ணு Vishnu comfortably. Okay, miniature Buddhas are found in several places out of common sight of worshippers. ஒரு தமிழ்நாடு கோயிலுக்கு ஒரு அட்வான்டேஜ், நல்ல கொடுக்குற வெயில் நம்மளுக்கு, நீங்கள் எந்த டைம் போனாலும் கால் சுட்டுகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பிரகாரத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் ரசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு விஷயம். 2 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல நிற்க முடியாது. இல்லைன்னா எதிரி ஆட்டுக்கு அந்த டெம்பிள் மார்னிங் 6 o'clock கொஞ்சம் விட்டிங்கன்னா 8 மணிக்கு மேலே வந்து திஸ் டெம்பிள் அகைன் இன் February 4:30 நல்லா கால் சுட்டுட்டு இருந்துச்சு, ஒன்றுமே பார்க்க முடியல. கிளாரிங் சன்லைட். இது வந்து ஒரு கார்னரில் பின்பக்கமாக புத்தர் இருக்காரு, அந்த இடத்துல ஏறுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஸோ thanks to everything. So you can see miniature Buddhas at several places. The former one that you see there, I know the former Buddhist shrine.
according to the guild. என்னவா இருந்திருக்கு, என்னவா மாறி இருக்குன்றது, என்னவா இருந்ததுக்கு உண்டான அந்த ஒரு பிரைமரி ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா புத்தர் பக்கத்துலேயே ஒரு அழகான சைவைட் தீம் இருக்கு, அழகாக ருத்ராட்சம் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு சந்தேகமே வராது. ஓகே, ரோ ஆஃப் புத்தாஸ் உட்காந்துருக்காங்க, ஒரு சீடர்கள் உட்காந்துருக்காங்க. இட்ஸ் லெஃப்ட் இன்டர்பிரேஷன். ஐ டோன்ட் வாண்ட் டு சே சம் எவிடன்சஸ். மறுபடியும் அந்த புத்தருக்கு there is they are doing something with the sacrificial altar, lot of pomp and splendor, left interpretation. I'm not giving any feelings to it. So other evidences. Okay, இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் piece. To avoid suspicion in the minds of the onlooker, several easily visible sculptures have also elongated earlobes. The most obvious Buddha characters. தவறி போய் இது புத்தர் மாதிரி இருக்கேன்னு நீங்கள் நினச்சிட்டா பல சைவைட் தீமுக்கு வந்து நார்மல் சைவைட் காதை மட்டும் எடுக்கும். ஸோ உங்களால் வந்து ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இது வந்து அந்த திருச்சுற்று மாளிகையில் அந்த ஐ நாட் நோ வாட் தி கால் இட், சோழர் கோயில்களில் மெச்சூர் டெம்பிள்ஸில் சைடில் ஒரு இது நடக்கிற இடம், பெரிய கோவிலையோ நடக்கிற இடம், அங்கே ஒரு பெரிய ரோ, வாட் யூ சீயிங் இஸ் வெரி ஃபென்டாஸ்டிக் ரோ ஆஃப் நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே நான் வந்து நாயன்மார்கள் தான், கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். சரி என்னதான் ஒரு முறை எட்டி பார்த்துடலாம், ஏன்னா ஃபாதரோட யாரோ ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க ரோ ஆஃப் புத்தா சேர்த்து நீங்கள் பார்த்தீங்களா. ஐயோ பலமுறை போயிருக்கோம், அந்த ரோ ஆஃப் புத்தா பார்க்கவே இதுவாக இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தோம். நாயன்மார் தான், இலாங்கேட்டட் இயர் ரோட்ஸ், நல்லா காதை எடுத்துட்டாங்க. அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் பார்க்கலாம். இங்கே வெரி வெயிட் கருவோட இது நார்மல் இல்லை. தலையை மட்டும் சுட்ட முடியும், காது மட்டும் நீண்ட காடு, கை ருத்ராட்சம் தான், நார்மல் நாயன்மார்கள் தான் ஒன்றும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பீஸ் என்னன்னா 63 நாயன்மார்கள் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எண்ணி பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருக்கே, இன்னும் இது பார்த்தா 63 மாதிரி 108 இருந்துச்சு. ஸோ அது என்னன்னு நான் சொல்ல விரும்பலை. பட் 108 இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நம்பர் ஃபார் ஆல் த ரிலீஜன். அதுவும் ஒரு ஒன்றுமே சொல்ல முடியாது. இந்துவிசம்க்கு இம்பார்ட்டன்ட், புத்திசம்க்கு 108 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ we leave it at that. So elongated earlobes, careful observer can see that the count is 108. ஓகே, கையை காமிச்சு நிற்கிறாரு. நடக்கிற இடத்துல இந்த மாதிரி பீசஸ் வந்தால் என்ன பண்ணுறது? நாங்கள் நடந்துட்டு இருக்கோம், திடீர்னு நடக்கும்போது காலில் வந்து ஒரு வாட் ஐ டோல்ட் யூ என்க்ளோசர்ஸ் அண்ட் நெய்பர்ஹுட் அதெல்லாம் சொல்லும்போது க்ளூஸ் எங்கே பார்க்கலாம். சும்மா அப்படியே தரையில் நடந்துட்டு இருக்கோம், ஒரு கல்ச்சர் இருக்குது, அதையும் ஒரு கல்லோட கல்லாக மூடிட்டாங்க. ஒரு இடம் மரத்தை வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளி யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நல்ல முத்திரை மாதிரி என்னன்னே தெரியலையப்பா அந்த மாதிரி. ஓகே, ஸோ have it shrunk and size zoom குறைச்சிருக்காங்க. இல்லை outward பண்ண அவுட் பண்ணாலும் இது ஒன்று. sir go ahead sir. We go to Lompahareswarar at Tribhuvanam. மூன்றாம் குலோத்துங்கனால் கட்டப்பட்டது. ஒரு there have been several authors, but primary author is what I am writing here. So what you are seeing is not the pattern that any regular solar will have. இந்த மாதிரி ஹாட் ஸ்பாட்ஸ் வருது, 4 கல்லை எடுத்து வச்சு ஒப்பி அந்த இடத்த மூடிலோ யூஸ்வலாக அவங்க பண்ணுறவங்க கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி லூஸ் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் பேக்கிங், இன்கான்கிரண்ட் பில்லர்ஸ். பில்லர்ஸை பாருங்க, மேலே ஒரு பீஸு கீழே ஒரு பீஸு. ஓகே, ஒரு பில்லராக வைக்கணும் அவ்வளோதான். 2 பில்லர் பீஸ் இருக்குது, ஒரு ஃபுல் சைஸ் பில்லர் ஆகிடுச்சு, ஃபினிஷ். And in fact, color of the stone is very different. The way the pillar style is also completely different. Okay, again, Lompahareswarar Tribhuvanam. இந்த பிளிந்தே வந்து எனக்கு தெரியல என்ன மாதிரி பிளிந்து நாவல் சோழா கேட்டகரியில் இப்படி பண்ணுவாங்கனால எனக்கு தெரியல. ஸோ ஐ எம் ஜஸ்ட் பாசிங். Again, the kind of wheel model that you see. Okay.
again மறுபடியும் நான் சொன்ன மாதிரி பத்மம் பக்கத்தில் மறுபடியும் பிளேன் வேறு மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. I don't know. ஏன்னா I am not an expert in இந்த சொல்கிற அளவுக்கு கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் இல்லை. பட் I know this is not right. Again, if you see this on the walls, they're just உள்ள ஏதோ பிரிச்சிருக்காங்க. சரி இது வரைக்கும் ஒன்று வைக்கலாம், அங்கே ஒன்று, அந்த ஒரு யாழி பண்ணி ஒன்று இருக்கு. சரி ஜஸ்ட் ஃபில்லர். இட்ஸ் ஆல் ஃபில்ட் இன் த வால். Facade. Okay. Pradeeshwara temple at Tanjavur. முதலாம் ராஜராஜன் த கிரேட் என்ற வார்த்தைக்கு வந்து உண்மையிலேயே ஒருத்தருக்கு வந்து தகுதி உள்ளவர்னா அது ராஜராஜன் தான் சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் எம்பையர்ஸ் ஆர் இம்பீரியல் ரூல். It's about how you treat your people, how you treat other religions. So I would say one of the most magnanimous and religiously tolerant emperors of the entire Chola line. உண்மையிலேயே நான் சொல்லக்கூடாது, நான் அந்த கிரேட் சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியாது. பட் ஹீஸ் இவருடைய கோயிலில் மட்டும் யூ கேன் சி அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அண்ட் வாட் ஹி ஹஸ் டன் இஸ் it is a completely Chola temple. By the way, எந்த விதமான நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. கோயில்கள் படிக்கணும்னா பெரிய கோயில் போகும். இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ், இந்த மாதிரி எந்த விதமான ஹக்கசாடு எதுவும் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட் Chola மாஸ்டர் பீஸ். ஏன் சொல்லி விரும்புகிறேன்னா முன்ன பார்த்த இன்கன்சிஸ்டன்சிஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியே சில பசங்க வாழ்நாள் ஃபுல்லாக அதாவது நல்ல பேரே வாங்கிட்டே இருப்பாங்க. சில ரோஸ்னி அந்த மாதிரி வரவர் தியாக சிகரம்னு சொல்லிட்டாரு கல்கி. உண்மையிலேயே அவர் ஐ திங்க் ஹி ஃபிக்ஸ் ஃபார் தட் பேஸ்ட் ஆன் வாட் எவர் தி எக்ஸாம்பிள்ஸ் தட் யூ see. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஸ்கிரிப்ஷன். சோழ மண்டலத்து தனிச்சேரிகளிலிருந்து கொண்டு வந்து ஏற்றின தனிச்சேரி பெண்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 400 கோவில், ஒரு ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் பிரதீஸ்வரா. என்னென்ன கோயிலேருந்து அங்கே இருக்கிற வேலை பார்க்குற பொண்ணுங்க, வேலை பார்க்குற எல்லா ஆளுங்களையும் வந்து எஸ் எல்லாரும் ரீடைரக்டட் டு பிக்அப். நான் ஒரு பெரிய கோயில் கேட்டேன், எல்லாருக்கும் இந்த இடத்துல தான் இப்போ இது போனாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட்ஸ். சோழ மண்டலத்து தனிச்சேரிகள் கொண்டு வந்து ஏற்றின தனிச்சேரி பெண்கள். ஸோ த நேம்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் தி இன்ஸ்கிரிப்ஷன். எந்த தெருவில் இருந்தாங்க, அவங்க பேர் என்ன, எல்லாமே அந்த இன்ஸ்கிரிப்ஷன். Such a detailed inscription is written by Radha. The locations are mentioned and the கோயில் எங்கே இருந்துச்சு. If you look at those temples, many of them were contemporary and most of them anterior to Rajarajas. முன்னாடியே இருந்த கோயில்கள் இருக்கு. And many of them are in and around Kaveri in styles not yet recognized. So, what is the reason for pulling all those people from those temples into this big temple? உண்மையிலேயே ஏதோ ஒரு ரீசனோட தான் பண்ணியிருக்காரு. பட் we do not know what is it. Maybe he felt that those temples which are not recognized and in styles different did not need to be given due importance from henceforth. அதுக்கப்புறம் எந்த ஒரு கல்வெட்டிலையும் அந்த கோயில்களை பற்றி மென்ஷனே ஆகவில்லை. அந்த கோயில்கள் லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஸோ எனக்கும் தெரியாது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ பிக் அப் ஃப்ரம் அந்த கல்வெட்டு. நம்ம ஃபுல்லாக உட்காந்து படித்தாதான் தெரியும். திஸ் ஃப்ரம் டாக்டர் சுரேஷ் பிரியா. Okay, as I told you, ரொம்ப ஒரு very very bold emperor. The southern balustrade of Brihadishwara ஓப்பனா இந்த பேனல் இருக்கு. What you see is அவர் எங்கே நிற்கிறாரோ, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேங்க்ஸ் டு த தமிழ்நாடு வெயில், எப்போ பார்த்தாலும் வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கு, கால் சொல்லிச்சு, எதுவுமே சரியாக பார்க்க முடியும். அந்த கார்னரில் இருக்கு அந்த பேனல். இந்த சைட்லேருந்து படிக்கட்டு ஏறி அந்த கார்னர் see there is the panel. If you look at the first panel, I mean this first one, புத்தர் உட்கார்ந்திருக்காரு. You look at the tree, அந்த மரத்தை பாருங்க. நெக்ஸ்ட் பேனல்ல அந்த இடத்துலயே எழுதி வச்சுட்டாரு. அந்த ட்ரீ இஸ் டிஃப்ரெண்ட். அரசர் மனைவி, அதாவது அவங்களுடைய இதில் இந்த கிரவுண்ட்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். They are in supplication to the Lord who is in standing position.
he's moved to another place. And then the third panel is they are bringing one coin with a lingam. The lingam is on the zoom level, third on or lingam actually. So with a lot of jubilation here, the entire temple is being brought. It was a series of 3 panels. முதல்ல வந்து புத்தர் உட்கார்ந்துருக்காரு, ரெண்டாவது வந்து மன்னரும் ஒரு மனைவியும் பின்னாடி கந்தர்வர்களும் நிற்கிறாங்க, புத்தர் எழுந்திருச்சு நின்றுட்டாங்க, வேற ஒரு மரம் லேடி ஹஸ் மூவ் டு சம் அதர் பிளேஸ். அந்த தேர்ட் பேனல் டெல்ஸ் தட் யூ தே ஆர் பிரிங்கிங் a temple லிங்கா on the head. மேலே வந்து அதே மாதிரி கந்தர்வர்கள் it's left to interpretation. But what we can think is maybe and the site was a Buddhist site. ஓப்பனாக அவர் வந்து நான் வந்து சுவாமி கிட்ட வேண்டி அந்த இடத்த வந்து எங்கே கோயில் சைட் மேபி அந்த சைட் இருந்திருக்கலாம், முன்னாடி ஒரு இடிச்சு போன ஏதாவது இருக்குன்னா அந்த இடத்த யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப போல்டாக அவர் வந்து இங்கே நான் வந்து அவருடைய ஆசிரியர்களுடன் இந்த கோயில் அப்படி could be very straightforward, very bold நம்புறது. மறைமுகமாலாம் எங்கேயுமே இல்லை, தாராளமாக பார்க்கலாம். Again, if you enter the temple, enter பண்ண உடனே லெஃப்ட்ல one of the panels Buddha very open, anybody can see as you enter the temple on the left. It's worth mentioning here that it is one of the most important copper plates of Rajaraja, Animangalam copper plates, Leiden records the gift of Animangalam village to Buddha Vihara built by Sri Mara Vijay Java. Sudamani Vihara, the Ponniyin Selvan படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும். So he is also kind enough to other religions, very religiously tolerant. Vihara கட்டதுக்கும் அக்கி லைட்லன்ஸ் எல்லாருக்கும் வில்லேஜ் ரெடி கொடுத்துருக்காங்க. Sir, previous on which side of the temple? இது Previous one. This one. Now let's continue. Sorry. இதுவா Jubilee. இது வந்து இங்க என்டர் பண்ண உடனே சவுத்தில் சதன் அதை என்டர் பண்ண உடனே லெஃப்ட்ல அந்த படிக்கட்டு இறங்குற படிக்கட்டு நீங்கள் இங்கே பார்க்குறது தான் அந்த படிக்கட்டு தான், இதுதான் அந்த படிக்கட்டு. ஸோ உள்ள போனால் மெயின் சாங்கம் போச்சு, இது மெயின் சாங்கம் போகிற இடம். நுழையும் போதே அப்படி சொன்ன புரியும். இது வந்து மெயின் சாங்கம் போகிற இடத்துல ஈக்குவல் நேருக்கு நேர் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே எங்கே பார்த்தாலே அது ஃபுல் பேரேட். கடைசியில் மட்டும் கொஞ்சம் தெரியாது, எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். Again, Chola masterpiece. Tripurandaka panel, Ravishwaran. கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு பார்க்கணும். புத்தர் உட்கார்ந்து பார்க்கலாம். You see the seated position. திரிபுராந்தகர் முப்புறங்களையும் அடிக்கிறார். ஜெனரல் இன்டர்பிரிட்டேஷன் என்ன சொல்றாங்கன்னா, தசாவதாரம் விஷ்ணுவின் 10வது அவதாரம் புத்தர் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு. பத்து அவதாரங்கள் இருந்து அந்த அவதாரத்தை மட்டும் ஏன் உட்கார வைக்கிறாங்க? திரிபுரம் பேனல்ல வந்து அம்பா இருக்கிறவரே விஷ்ணு தான். ஸோ எக்ஸ்ட்ரா விஷ்ணுவை வந்து புத்தர் இதுல உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ again left interpretation, but you should see the size of that Buddha. திரிபுராந்தகர் என்ன அளவுல இருக்காரோ ஆல்மோஸ்ட் the same size புத்தரை மேல உட்கார வச்சிருக்காங்க. நீங்க இந்த இடத்துல you can see the கைகள் இதுல பார்க்கிறது கஷ்டம். there is a line sketch of that Chandru has drawn. அந்த இது தஞ்சாவூர் ஓவியங்களுடைய ஒரு புக்ல இருக்கு. This is not open to the public, by the way. You need permission from ASN. But வந்து ஒரு வந்து வச்சிருக்காங்க, சின்ன மியூசியம் உள்ள. அங்க வந்து எல்லாத்தோட ரீப்ரொடக்ஷனும் இருக்கு. ஃபுல் சைஸ் எக்ஸாக்ட் சைஸ் ஸ்ரீராமனோடது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தோடைய ஒரு புக்ல எல்லா பெயிண்டிங்கும் டாக்குமெண்ட் ஒன்று ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் யாரெல்லாம் பார்க்கலாம். இப்போ என்னுடைய பர்சனல் இன்டர்பிரிட்டேஷன், இது வந்து என்னுடைய பர்சனல் புத்தருக்கு ராஜராஜன் சொல்கிற மாதிரி இருக்கலாம். என்னுடைய லுக் அட் மை லார்ட், லுக் அட் ஹிஸ் பேலர். ஒரு கண் சிமிட்டலாலேயும் ஒரு சிரிப்பாலேயும் முப்புறங்களையும் அழிக்கிறார், என்னுடைய கடவுளை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் அஃப்கோர்ஸ்
I told you it's a personal interpretation. But he has given this. எவ்வளோ அவ்வளோ சிவனுக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்காரோ அதே அளவுக்கு புத்தருக்கும் அந்த இடம் கொடுத்துருக்காரு. We will move on to the next temple. சாரநாத பெருமாள் திருச்சியில். நான் அங்கே போயிருக்கும் போது we did not capture photographs, but I just have one piece here. இந்த ப்ரோக்ராமே கொஞ்சம் கன்ஃபியூசிங் தான், பட் எனக்கு I'm not an authority in that, so I will leave it there. பட் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பேட்ச் ஒர்க், நடுவில் ஒரு கல்லை சேர்த்து அந்த பேட்ச் ஒர்க் நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு செப்பரேட் பீஸ், மேலே ஒரு கலர், டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் ஸ்டோன், இந்த மாதிரி நிறைய பேட்ச் ஒர்க் இருக்குது. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ளேஸ் துளசி மாடம். அதை கண்டுபிடிச்ச உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கல. ஆஹா அப்படின்னு சொல்லி அது பக்கத்தில் கட்டி பிடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது. சாரநாத் புத்தா, சாரநாத பெருமாள் ஒரு ஹவுஸ், எனிபடி சஸ்பிஷன். இது வந்து சும்மா வெரி இன்ட்ரெஸ்டிங் பீஸ். டிஸ்கார்டட் கோப்ரா பேஸ் சாக்ரிஃபிஷியல் ஆகிட்டாங்க. அவங்களுடைய புத்திஸ்டோட ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் கீஸ் வந்து கோப்ரா பேஸ்ட் ஆகிட்டா வந்து ஒரு புத்திஸ்ட் கீ, வெரி இம்பார்ட்டன்ட் கீ. லைன் இந்த ரியல் போர்ஷன் ஆஃப் த டெம்பிள் சும்மா அப்படியே வெளிப்பிரகாரத்தில் சும்மா அதை வந்து சிமெண்ட் போட்டு ரொப்பி வச்சுருக்காங்க. துளசி மாடம் அண்ட் அது பாதிக்காத மாற்றிருக்காங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்கார்டட். திஸ் இஸ் altar that is completely discarded. As I told you, very important clue. ஏன்னா பிரைமரி altar ஆல்ரெடி இருக்கிறது. We will move on to the next temple. வெள்ளை பிள்ளையார் கோவில் திருவள்ளூர் சுவாமிமலை பக்கத்திலேயே இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்கிடெக்சர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு கோவில். நீங்கள் வேறு சொல்கிறது அந்த கொடுங்கை ஓவர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இந்த கார்பெண்டர்ஸ் அண்ட் புத்திஸ்ட் அண்ட் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் கிரேட்லி டிரான்ஸ்லேட். அதாவது எவல்யூஷன் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் வந்து ஃபர்ஸ்ட் வுட், அப்புறம் வுட்டில் பண்ணதெல்லாம் வி ட்ரை டு ரீக்ரியேட். கொஞ்சம் அந்த மைண்ட் மேப் அப்படியே தான் இருக்குது. ஸோ தே ஹேவ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்டெண்டட் டு ஸ்டோன். ஸோ வாட் யூ சி இஸ் அ புத்திஸ்ட் லிங்க். வெரி இன்ட்ரெஸ்டிங் பில்லர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது எல்லா கோயிலும் இருக்காது. வெரி ஃபியூ டெம்பிள்ஸ் ஹேவ் ஃப்ளூட்டட் பில்லர்ஸ் are the only remaining genuinely Buddhist pillars. Very, very artistic pillars, fluted because of its fluted, very important Buddhist tool. Incongruent pillars. ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. பாருங்கள் பில்லர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பில்லர் எழுப்புங்கிறதுக்காக எழுப்புன மாதிரி இருக்கு. அதுதான் நார்மல் பில்லர்ஸ். மேலே பார்க்கறது தான் நார்மல் பில்லர்ஸ். ஒரு மண்டபத்துக்கு அந்த மாதிரி பில்லர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது மேலே டைமும் மணி எல்லாம் இருந்தால் அதை வந்து நாயக்ஸ் எல்லாருமே பியூட்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் யூ கேன் see the difference between these two pillars. In the left hand side you can see the color of the stone is very different. அடுத்த ஸ்லைட் என்னன்னு சொல்லி அந்த சஸ்பென்ஸ் பிரேக் பண்ணிட்டு தான் இருக்கு. அகைன் யூ கேன் சி லாட் ஆஃப் ஹாட் ஸ்பாட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வச்சு கட்டணுங்கிறதுக்காக கட்டின மாதிரி இருக்குது. டு த ரைட் டு சி, அதாவது அந்த சிமிசர்க்கில் முடிக்காமல் அதை இன்வெர்டட் பீஸ் ஏதோ ஒன்று எடுத்து அதையும் வச்சு அந்த இடத்துல ரொம்பியாச்சு. இங்கே வாட் யூ சி டு த ரைட் இஸ் அகைன் another pillar. மேலே ஒரு சின்ன பீஸ், கீழே ஒரு சின்ன பீஸ். திஸ் இஸ் again a very interesting discarded altar. அந்த கோட்டையாட்டம் அந்த altar வந்து this is the original altar. மெயின் altar வந்து எப்போ இருக்க வேண்டிய இடத்துலேயே இருக்குது. discarded altar, these are very important clues. பட் altar தூக்கி மட்டும் இதே மாதிரி
ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு யாருக்கும் கேள்வி கிடையாது. Tirunageshwaram, Girivijambal Shrine, Tirunageshwaram. Very few temples retained and very survived. The original Jaina/Buddhist deities are the one at Tirunageshwaram. அது கோயில் பக்கத்திலேயே கடந்தது. இப்போ வந்து எடுத்து வெளியில் வச்சுருக்காங்க. The deities are kept in the status. அந்த சைஸை பாருங்க. So you will know that there is some connection to it. Okay, very to continue the topic, I will just touch upon it. ஏன்னா இதில் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. மாடக்கோவில்ங்கிறது வந்து நீங்கள் அந்த கோயிலை படி மேலே ஏறி ஒரு சின்ன பேசேஜ் தான் இருக்கும், அதை சுற்றி தான் வர முடியும். இது வந்து இஃப் யூ சி தே ஆர் ஃபவுண்ட் இன் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த டெல்டா. காவேரி, நாகப்பட்டினம், திருவாரூர் பக்கத்தில் தான் மாடக்கோவில் இருக்குது. தேவூர், கீவளூர், ஆவூர், இந்த மாதிரி இந்த ஊரில் முடிகிற ஒவ்வொரு கோயிலையும் இந்த மாதிரி மாடக்கோவில் இருக்குது. The eastern half of the delta contains tired temples also called as Madakovils. இது என்ன கேனன், என்ன ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டைல் வருதுங்கிறது I do not know. They are constructed on elevated platforms. Judging from surface evidences and by the reconstruction of architectural history, these tired temples stand on elevated structures which conceal in total shrines abandoned or reserved for the previous. இது வந்து it's a line from Dr. Suresh Pillai. It's not mine. So what you will see the Madakovil in the next slides. It is of great significance that these Madakovils are exclusive features of the delta near the shore, where the activities of the Buddhists must have lingered longer than at Parayar. இன்னுமே சொன்ன மாதிரி Buddhists வந்து ஈஸ்டர்ன் ஹாஃப் ஆஃப் த டெல்டாவில் வந்து அதிகமாக எழுதியிருக்காங்க. நாகப்பட்டினம் எல்லாத்தையும் பார்த்தோம். The symmetry with which these temples have been built suggests probably one hand கோச்செங்கனாங்கிற பேர் வந்து பல கோவில்களில் ரிப்பீட் ஆகுது. ஸோ இட் இஸ் one of his influences that Kochengana is reputed to have built 70 temples in that area. அவர் வந்து ராஜராஜனுக்குலாம் ரொம்பவே முன்னாடி ஏர்லி சோலாஸ் வர கோச்செங்கனா. ஸோ 70 கோயில்களை கட்டினவர். ஒரு இடத்துல தாராசுரத்தில் கோச்செங்கனானுக்கு ஸ்பெஷலாகவே ஒரு பேனல் இருக்கிறது. ஸோ மேபி தெர் இஸ் அ கனெக்ட் டு கோச்செங்கனா. This is how Madakovil looks like. So here platform. நீங்கள் வந்து இதுதான் நீங்கள் பார்க்குற ரெயிலிங்ஸ் இப்படி தான் சுற்றி வரணும். மொத்தமாக உண்மையிலேயே நீங்கள் கோயில் கர்ப்பகிரகத்தை சுற்றி வரணும். படிக்கட்டு ஏறி இந்த இடத்துல ஒரு சின்ன பேசேஜ் இருக்குது. இது மட்டும்தான் உங்களால் போக முடியும். ஸோ இது வந்து அப்படியே ஒரு வசதி ஒரு புதிஸ் டைமில் கட்டிருக்கலாம் அப்படிங்கிறது சுரேஷ் பிள்ளையோட ஒரு இன்ஃப்ளூயன்சஸ். ஏன்னா இட்ஸ் a very very different architecture. இந்த மாதிரி இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ரெகுலர் கேனன். ஈஸ்டர்ன் ஹாஃப்ல தான் அதிகமாக இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி இதே மாதிரி ஏறி போய் இது எந்த இடம்? இது வந்து அக்ஷர லிங்க சுவாமி டெம்பிள், தேவூர் அப்படிங்கிற இடத்துல. Google map போட்டேன். I couldn't get much out of it. There are again different pictures of the same thing. நீங்கள் பார்க்குற கேபிள் எண்ட் வந்து இட்ஸ் மேசன் ஸ்கில். இந்த கலசம் வந்து என்னென்னா this temple had lot of wealth to it, which is under the patronage of the royalty. அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்கிறது. ஒரு டபுள் யானை பார்க்குறோம். how it is clear. Double yarn is a symbol of wealth, which is mentioned in the game area. So this is picked up from Suresh Pillai's book. Okay, so these are just some of the references for this entire presentation. And I end with Silappatikaram. ஒரு ஜெயின மார்க் எழுதின சோழர்
மாஸ்டர் டெம்பிள் பில்டர்ஸ்ங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. What we have seen is, as I told you before, I showed you some clues and evidences. It's left to you to interpret whatever way I found you. Very interesting. My name is Anwar. நீங்கள் ஆரம்பத்தில் பேசுகிறப்ப இப்போ ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது, காஞ்சிபுரம் பருத்திக்குப்பம் திருப்பதி. ஆக்சுவலாக வட மாவட்டங்களில் வந்து ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. திருநெல்வேலி, திருமலையில் வந்து குந்தவி நாச்சியாரோட கான்ட்ரிபியூஷன். ஸோ அது கூட சோழ நாட்டிலே வந்து மன்னார்குடியில் வந்து ஒரு லிவிங் டெம்பிள் இன்னைக்கு வழிபாட்டுக்கூடிய ஒரு தமிழ் கோயில் இருக்குது. அப்புறம் Sorry, maybe that was my ignorance, but one thing that I will have to mention is Kundavai has given a lot of endowments to certain Jaina temples in non-Chola territories. Non-Chola zone இல்லாத இடங்களில் சிலருக்கு கொடுக்கறதுக்கு கல்வெட்டுகள் இன்னும் இருக்குது. நீங்கள் சொந்த கோயில்களில் குந்தவையோட இன்ஸ்கிரிப்ஷன் endowment கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி திருப்பதி குன்றத்தில் வந்து ராஜேந்திர சோழா அப்புறம் கோவிலே குந்தவை ஜீனாலயம் தானே. திருபுராந்தகர் பற்றி நீங்கள் இது பண்ணப்ப ராஜராஜனோட செக்குலர் இதை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் மெக்னானிமஸ் அப்படிங்கிறது. அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் எனக்கு தெரிஞ்ச பெரிய கோயில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து வெளிநாட்டில், அது சோழ தேசத்தை விட்டு வேறு நாட்டில் வந்து கொள்ளையடிக்கப்பட்ட கோயில்கள் கொண்டு வரப்பட்டதை பற்றி, பௌத்த கோயில்களை பற்றி கொண்டு வரப்பட்ட குறிப்புகள். அதனால வந்து தன்னோட ராஜ்யத்துக்குள்ள வந்து பரந்த மனப்பான்மையோடு இருந்திருக்கலாம். ஆனால் வெளி தேசத்துக்கு போகிறப்ப வந்து அந்த இது கிடையாது. அது திருபுராந்தகர் போகிறப்ப முக்கியமாக வந்து திருபுராந்தகர் வந்து சோழர்களுக்கு, ராஜராஜ சோழனுக்கு ஒரு இஷ்டமான ஒரு கடவுள். மாடங்களில் வந்து நிறைய திருபுராந்தகர் இருப்பாங்க. அந்த திருபுராந்தகர் ஓவியம் அது சொல்ல வர கருத்து வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. அங்கே வந்து புத்தரை வந்து சும்மா ஒரு இதாக வச்சுருக்காரு. அசுரர்களை சிவன் அழிக்கணுங்கிறப்ப வந்து அசுரர்கள் சிவபக்தர்களாக இருக்கிறதுனால சிவனால் தன்னோட பக்தர்களே அழிக்க முடியாத ஒரு தர்மசாங்கி. அந்த சூழல் வர்றப்ப என்ன பண்ணுறப்ப பெருமாள் வந்து விஷ்ணு வந்து புத்த அவதாரம் எடுத்து அசுரர்களை புத்தர் பக்கம் திருப்பினதாகவும், புத்த சமயத்துக்கு பக்கம் திருப்பினதுனால வந்து இது இட்ஸ் ஜஸ்டிஃபைட் டு ஃபினிஷ் தி மேன். ஸோ இதுதான் அது வந்து லேட்டரான் வந்து இந்துயிசம் இன்கார்பரேட், வைஷ்ணவிசம் இன்கார்பரேட் புத்தாசம். பட் அதுக்கு முன்னாடி அந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு சில குறிப்புகள் சொல்லலாம் ஒரு ஆவலில் கேட்டுருந்தேன். உண்மையிலே பார்க்க போனால், ஏன்னா இது சமண சமயத்தை பார்த்து சோழர் பேரரசும் சமணமும் என்ற தலைப்பில் இருந்ததால ஒரு சில செய்திகளை சொன்னால் நல்லா இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பிட்ட கல்வெட்டுகள் சமண கல்வெட்டு, தமிழ் பிராமண ஐராவத மகாதேவன் என்ற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அதில் இருக்கிற 89 கல்வெட்டுகளில் 86 சமண கல்வெட்டுகள். எப்போ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் பிராமணம். ஆகவே இந்த பரசமயம் பிற சமயம்லாம் தேவையில்லாத ஒரு தலைப்பு நினைக்கிறேன். 7ஆவது 9ஆவது நூற்றாண்டுல ஒரு பெரிய பின்னடைவு சமணத்துக்கு ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய டீச்சர்ஸுக்கு போக வேண்டிய அவசியம். ஆனால் ஒரு பெரிய உண்மை என்னென்றால், சமண சமயம் மீண்டும் தளிர்த்து இன்று இருப்பதற்கு முக்கியமான காலம் சோழ பேரரசு காலம் தான். அந்த காலத்தில் தான் பெருவாரியான இடங்கள்ல அதிகமான தானங்களும் விடப்பட்ட குறிகளும் மீண்டும் உயிர் பெற்றன. அது உண்மை. 7ஆம் 9ஆம் நூற்றாண்டுகள்ல பொய்கள் எல்லாம் வெறிச்சோடி விட்டன. ஆனால் சோழ காலத்தில் தான் மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டாக இதெல்லாம் கல்வெட்டுகளுக்கு சும்மா சொல்லல. அனந்தமங்கலம், ஆட்சிப்பாக்கம், திருமலை, வளத்தி, புதுக்கழனி,
தொண்டூர், சோழநாடிபுரம் நிறைய இருக்கு. இங்க இருக்கிற குகைகள்லாம் மீண்டும் உயிர் பெற்றன. அப்போதுதான் அருமையான சிற்பங்கள் எல்லா இடங்களிலும் சிற்பங்கள் இருக்கு. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, இந்த 2 ஆண்டுகள்ல சென்னையை சுற்றி சிறுதாவூர் என்ற ஒரு ஊர் இருக்கு. மகாபலிபுரத்துக்கு ஒரு 12 மைல் இருக்கு. அங்க ஒரு அழகான ஒரு தீர்த்தங்கள். அடுத்தது புதூர்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த ராஜீவ்காந்தி சாலை இருக்க அதுல இன்னும் எனக்கு அந்த குளத்திலே ஒரு மகாவீர் சிலை வீரம்பாக்கக்கூடிய அந்த விரிவாக்க திட்டத்தின் போது அங்க ஒரு சிலை கிடைச்சு. அது இன்னும் இப்போ அதை எடுத்து இங்க ஆறு காப்பு வச்சிருக்காங்க. அடுத்தது கிண்டிக்கு அடுத்து உள்ள குளப்பாக்கம் 2 சிலைகள் இதை பற்றி 2 தடவை இண்டில கூட வந்தது. 2 சிலைகள் எடுத்தது. ஆகவே சென்னையை சுற்றிலே, சென்னையை மட்டும் சுற்றில ஏறக்குறைய ஒரு 20-30 இடங்கள்ல சமண தலங்கள் உள்ளன. புதுதாக இப்போது லேட்டஸ்டா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெளியம்பாக்கம் என்ற ஊர், செங்கல்பட்டு வாலாஜாபத்துக்கு இடையே 7 கிலோமீட்டர்ல இருந்து வெளியம்பாக்கம். அங்க 1500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு மகாவீர் சிற்பம், ஒரு பெரிய ஹியூஜ் பேனல்டி வெளியம்பாக்கம். அதை பார்த்தீங்கன்னா 200-300 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சர்ச் எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தலை வரைக்கும் அப்படியே போயிட்டு. அப்புறம் நாங்கள் போய் எடுத்து பார்த்துட்டு அழகான ஒரு சிலை அங்கேயே தான் இருக்கு. அதை நாங்கள் எடுத்துன்னா அடுத்த லாரியில் போயிட வெளியே ஆகுது. அது மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா சோழ காலத்துல உண்மையிலே சமணத்துடைய மீட்சி காலம் தான் சொல்லணும். 7ஆம் 9ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பெரிய அழிவுக்கு பின்னால ஒரு மீட்சி ஏற்பட்ட காலம் சோழர் காலம். ஆனால் அவர்கள் சோழர்கள் ஆழ்ந்த சைவ பக்தியாக இருந்தால் கூட எந்த மதங்களையும் வெளியில, அதாவது தமிழ்நாட்டுக்கு வெளியில அது வேற விஷயம். தமிழ்நாட்டில் சமய முறையை காப்பாற்றினார். இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன சொன்னீங்கன்னா, சோழ சாம்ராஜ்யத்தில் பல இடங்களில் கட்டிட கோயில்கள், தேங்க கட்டிட கோயில்கள் கட்டப்பட்டன. சித்தாங்கூர், திருநெல்வேலி, திருமலை, பெருமட்டூர், சலுக்கை, சரணம்பேடு, குன்னூர், இன்னும் நிறைய. அந்த காலத்தில் தான் இந்த கட்டடங்களில் சமண ஜனாலயங்கள் உருவாக்கப்பட்டன. சில கோயில்கள் புனரமைக்கப்பட்டன, பள்ளிச்சந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இதுல முக்கியமான ஒரு இடத்தை முந்தவை புராட்டி வருகிறது. உண்மையிலே அவருடைய சமயப்பறை நாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதுக்கு எடுத்துக்காட்டு தாதாபுரத்துல ஒன்று ஏற்படுத்தினாங்க, இன்னைக்கு இல்லை. திண்டிவனம் பக்கத்துல தாதாபுரத்தில் 3 புத்த விகாரம் சைவருக்கு உண்டாக்கினாரு. புத்தக ஜனாலயம் அங்கு ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அது ரேசே இல்லை. அடுத்து 2 முக்கியமான இடங்கள். ஒன்று திருமலை, ஐயா அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கும் மிக அழகாக இருக்கின்றது. புத்தக ஜனாலயம் என்ற பெயரில் இருக்கு. இன்னும் திருநெல்வேலியில ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பெரிய ஒரு கோயில், ஒரு சிறு குன்றின் மேல இருக்கு. மாசனாருக்காக உள்ள கோயில் அது. அதுல 28 கல்வெட்டுகள் உள்ளன. நான் இதுல கூட போட்டிருக்கேன். இவ்வாறு அழிந்து கொண்டிருக்கின்றன. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியை, புத்தகை பேரேறி கொண்டு அது கல்வெட்டில் இருக்கு. அந்த கோயிலுக்காக ஜனாலயத்தினுடைய நிலங்களை திருத்துவதற்காக பயன்பாட்டுக்காக புத்தகை பேரறி என்று அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தஞ்சை மண்டலத்திலே எடுத்துக்கொண்டால பல சமண கோயில்கள் சோழ பெயரில் இருந்தன. ஒன்று பள்ளம் கோயில், ஆவாரணி, கூகூர், இங்கெல்லாம் சமண பள்ளிகள் இருந்தன. பள்ளம் கோயில் 10ஆம் நூற்றாண்டில் சுந்தர சோழ பெரும்பள்ளி, பள்ளி என்றாலே சமண சமயத்தை சார்ந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா கூகூர்ல குலோத்துங்க முதல் குலோத்துங்க குலோத்துங்க சோழ பெரும்பள்ளி என்ற ஒரு சமண கோயில் இருந்திருக்கு. அதே மாதிரி கங்கரோட பெரும்பள்ளி, சேதிகுல மாணிக்க பெரும்பள்ளி மருத்துவமொழியில் இருந்திருக்கு. அடுத்து சித்திரலேக பெரும்பள்ளி ஆவாரணியில் இருக்கு. ஆகவே நேரடி ஆதரவு இருந்ததோ இல்லையோ, சோழ சாம்ராஜ்யத்தினுடைய நேரடி ஆதரவு இருந்ததோ இல்லையோ, அவர்கள் கீழே இருந்த சிற்றரசர்கள் அவர்கள் காலத்தில சோழ பேரரசுடைய கண்ணீரிலேயே இவை எல்லாம் திருத்தப்பட்டன, இவை எல்லாம் வளர்ச்சி அடைந்தன. மற்றொன்று பார்த்தீங்கன்னா மெக்கன்சி தோப்பு ஒன்று இருக்கு. மிக அழகாக அவர் சொல்றாரு, சோழ நாட்டு சமண பதிகள் மட்டும் நான் சொல்றேன். அது பெரிய தொகுப்பு. தஞ்சாவூர், மன்னார் கோயில், தீபகுடி, வேதாரண்யம், அடிமதிக்குடி, திருவாரூர், கீழப்படுகை, தோப்புத்துறை, திருவையாறு, கும்பகோணம், கும்பசமுத்திரம், சிறுக்கும்பூர், ஆம்பூர், நாகப்பட்டினம், ஊரத்தநாடு, இவையெல்லாம் சமண கோயில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொன்று சோழர் காலத்தில் தான்
விஜயபாவன காவியம், நாககுமார காவியம், நன்னூல், யாப்பருங்கலம், யாப்பருங்கல காரிகை, அபிநயம், இந்திரகாரியம், பச்சனிதமாலை, நேமிநாதம், நிகழ்ச்சிகள் இதெல்லாம் சோழ பேரரசு அந்த காலத்தில் ஏற்பட்டது. இதிலிருந்து எப்படி தெரியுமா, ஒரு அரசனோ ஒரு அரசோ அந்த 7ஆம் 9ஆம் நூற்றாண்டு காலமாக இருந்திருந்தால் 7ஆம் 9ஆம் நூற்றாண்டு காலம் என்ன ஏற்பட்டது வீட்டுல பார்க்கலாம். இப்படி இருந்தால் இத்தனை இலக்கியங்கள் ஏற்பட்டிருக்குமா, இத்தனை கோயில்கள் ஏற்பட்டிருக்குமா, இத்தனை கல்வெட்டுகள் ஏற்பட்டிருக்குமா? ஒரு எடுத்துக்காட்டுக்காக இப்ப இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல மொத்தம் 170 கல்வெட்டுகள் சமண கல்வெட்டுகள் இருக்கின்றன. வந்தவாசியில் உள்ள கீழ்சாத்தமலை என்ற ஊர்ல வந்து 8 கல்வெட்டுகள் உள்ளன. அதுல முதல் ராஜராஜனுடைய கல்வெட்டும் ஒன்று அங்க இருக்கு. அந்த கோயில் மதையை கொண்ட கோபுரகேசரி என்று. சோழ காலம் உண்மையிலே சமணத்துக்கு ஒரு பொற்காலம் என்றுதான் கூற வேண்டும். கூறி பல விஷயங்கள் உள்ளன. வாய்ப்பு கிடைத்தால் உங்களுக்கு அந்த கல்வெட்டுகள், சிற்பங்கள் எல்லாருக்கும் காண்பிப்பேன் என்பதை கூறி இந்த வாய்ப்பை அளிப்பதற்கு நன்றி. சின்ன விஷயம் ஐயா சொன்னதின் தொடர்ச்சியாக சொன்ன பல கல்வெட்டுகள் எண்டோமெண்ட்ஸ் இந்த ஜெயினிசம் இன் தமிழ்நாடு ஏகாம்பரநாதன் ஜெயின் ஹியூமனிட்டிஸ் ப்ளஸ்ங்கிற புக்கில் வந்து சோழர்கள் பண்ண எண்டோமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. சொன்ன கோயில்கள், அதாவது மறை கோவில்கள், ஜெயின கோவில்கள் எடுத்துருக்கு. அதில் என்ன எண்டோமெண்ட்ஸ் பிரேமலி பொதுவை உங்கள் ஃபேமிலி நிறைய பண்ணுறது ராஜராஜன் ஃபேமிலி வந்து ரொம்பவே ஸோ இட் இஸ் ரெக்கார்டட் இன் திஸ் ஜெயினிசம் இன் தமிழ்நாடு. வேற கேள்விகள்? இந்த மாடல் கோயில்கள் சொன்னீங்க இல்லையா, இதை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு கோச்செங்கன் சோழன் காவேரி ஆரம்பிக்கிற சகியமலையிலிருந்து கடலில் கலக்கிற வரைக்கும் 70 சிவாலயங்கள் எடுத்தார். இதை பற்றி நாய்மார் யாருமே சொல்லலை. திருமங்கை ஆழ்வார் தன் நாச்சார் கோயில் பற்றி சொல்லும் பொழுது அங்கே தான் சங்க சக்கரம் கொடுத்துருது. எங்கோல் ஈசருக்கு 70 சிவாலயங்கள் எடுத்த செங்கண்ணான் அப்படின்றார். ஸோ இது முழுவதும் அந்த கோயிலை பற்றின யானை ஏற முடியாத கோயில்கள். அதே காவிரி கல் கட்டினா வெள்ளம் வந்தால் மக்கள் ரெஃப்யூஜ் இருக்கிறதுக்காக கட்டியிருக்கலாம். அதுக்கும் ஜெயினிசம் சம்பந்தம் இருக்கிறது தான் எனக்கு தெரியும். ஆமாம், ஆணை இறங்க மாட்டாங்க. வேற கேள்விகள்? ஹிஸ்டரி நாவல் படிக்கிற மாதிரி இருந்தது. இவ்வளவு எவிடன்ஸ் ட்ராக் பண்ற மாதிரி அழிக்கணும்னு எண்ணத்தோட யாராவது செய்திருப்பாங்க. ஆப்வியஸ் எவிடன்ஸ் அங்கேயே காட்சி. அதோட மோட்டிவோ எண்ணங்களோ தவறான எண்ணமா இருந்தால் அந்த எவிடன்ஸ் கிடையாது. நீங்க ராஜாவா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. வந்து that is not the question. After first we had Jainism, then in the Pallava Kalathila Jainism went down and so then all the Palli Kovils, all that, and then the Jain the schools were called. அதெல்லாம் வந்து டிஸ்யூஸ்ல போயிட்டு எக்ஸாம்பிள் அதை எடுத்துலாம் கட்டி தரது கூடவா அதே மாதிரி பள்ளி கோவில்னு ஒரு ராஜாவோட பள்ளி கோவில் கட்டுவா, அதை வந்து ஒரு அதை நல்ல எடுத்து கட்டி தரது கூடவா உண்மை. அதாவது வந்து செந்தலை பற்றி எழுதியிருக்காரு. இது வந்து அதை இடிச்சுதான் கட்டினதுங்கிறது அதாவது ரொம்ப பழைய கோயிலா இருந்திருக்கலாம். அந்த கல்லை எடுத்து கட்டியிருக்கலாம். ஸோ அதாவது அந்த கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயின கோயில் எல்லாத்தையும் இடிச்சாங்கன்ற வந்து இட் இஸ் நாட் அதுவே வேற ஏதோ கோவில் இருக்குது, அதை எடுத்துதான் வச்சு கட்டியிருக்காங்க இது பண்றதுக்கு. இது சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங் அகாடமிக் எக்ஸசைஸ். அதாவது நம்ம பார்க்காத விஷயங்கள் சும்மா தொகுத்து ஒரு 2 சிவில் குறிப்புகள் சொல்லுது. வீரசாமியமும் மரசாமியமும் வீரசாமியமும் மரசாமியம் என்ற வார்த்தையை வீரசாமியம் இருக்க வேண்டாம். புறச்சாமியம் புறச்சாமியம் பெரிய அதாவது நான் எதுவும் பண்ணல. பெரிய
புராணத்துல செய்கிறார்கள். இந்த பிரசவம் சொல்லல, இந்த அர்த்தத்தையும் சொல்லல, புறச்சமயத்திலே சொல்லல. ரெண்டாவது திருவதி வரும்போது யானைக்காலை பார்க்க ஒரு ரிலிஜியஸ் அது சமணர்களுக்காக பொதுவாக இருக்கிற மாதிரி திருவதியை திருநாவுக்கரசை கூறினார்கள். திருநாவுக்கரசர் சமணத்திலிருந்து சைவத்தை வந்ததால் வந்த காலத்தில் அவர் பர்சிக்யூட் அந்த பர்சிக்யூஷன் ரோதை அந்த ட்ரெடிஷனை ஞாபகப்படுத்துவதற்காக அந்த ஊரில் உற்சவங்களில் அதுவும் ஒன்றாக ஏற்படுத்தி யானை கலையில் எடுப்பது நம்ம ஏன்னா நிறைய மன்னர்களே வந்து பல்லவர்கள்ல வந்து முதல்ல சமணரா இருந்து அப்புறம் உங்க தலைப்புல தமிழ் தான் ஏதோ இடர்பாடுகள் பார்த்து ஆகவே புறசமயம்ன்றது கூட வேலை இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கல்வெட்டு இருக்கு, வேற எந்த கல்வெட்டு இல்லை. சமண கல்வெட்டு போது எப்படி புறச்சமயம் சொல்ல முடியும்? தமிழனுடைய சமயம் சொல்லக்கூடாது. என்ன அவ்வளவு புறச்சமயம் எப்படி என்ன ஆதாரத்துல புறச்சமயம் சொல்ல முடியும்? இந்தியா பூரா இருந்தது சமணம். நான் சொல்றேன் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா பெரிய புராணத்தை இது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதை விட 2000 ஆண்டுகளுக்கு கல்வெட்டே இருக்கு. சமண கல்வெட்டு தமிழ் பிராமி பணி எழுதுனதே லைனா மார்க்ஸ் எழுதலாம் அப்படிங்கிற சமயம் ஒன்று. தமிழர் சமயங்களில் இது ஒன்று. நிச்சயமாக சார், இன்னைக்கும் அதுதான். பல சமயம் புற சமயமே இல்லை. அவர் வந்து அவர் வந்து எனக்கு அது இல்ல இல்ல அவர் இது எனக்கு புற அல்லது பரசமயம்னு சொல்லல, ஒரு யூசேஜா அவர் அப்படியே போட்டிருக்காரு, அவ்வளவுதான். இது இல்ல இந்தி இல்ல நீங்க ரெகுலரா சைவ வைஷ்ணவ லிட்ரேச்சர்ல உங்களுக்கு வந்து ஜைன புத்திசம் அதை பற்றி சொல்கிறப்ப பாஹ்ய குதிருஷ்டி மதா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் வேணா போய் உங்களை பிடிச்சி சண்டை போட்டு சட்டை ஒழுக்கலாம், பட் தட் இஸ் a usage. The core Vedic religions, Vedantic religion, ஜைனமும் புத்தமும் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பாரம்பரிய அறக்கட்டளை அது எதுவாக வேணா இருக்கட்டும் சார். சார் இல்லை இல்லை, இது நமக்கு சண்டை இல்லை இதில். அது என்ன, அதாவது திஸ் இஸ் தி வே. எதுக்கு நான் சொல்றேன்னா, இவங்க போன்ற அறிஞர்கள் சொல்லும் போது ஒரு நூலை எடுத்து ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா இதை நாளைக்கு ரெஃபரன்ஸா காமிப்பாங்க. ஐயா ஒரு பெரிய அறிஞருக்கு வந்து ஒரு சொன்னான்னு நாளைக்கு ஒரு சொல்றேன். அறிஞர் ஆகணுன்ற அபிப்பிராயமோ என்னமோ எனக்கு கிடையாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடே போட்டுட்டா சுரேஷ் பிள்ளைன்னு ஒருத்தர் செஞ்ச PhD தீசிஸை பேஸ் பண்ணி நாங்க பண்ண சில ஃபீல்டு ஒர்க்கை கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து பிரசன்டேஷன்ல காமிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த இது வந்து ஒரு 5000 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு கான்ட்ரோவர்சி, அதுல நம்ம இறங்க வேண்டாம். தமிழ் பாரம்பரியம் இஸ் ஒன்லி ஃபார் டிசமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹிஸ்டரி. இன்ஃபர்மேஷன் சிந்தாமணியும் சரி, மற்ற இலக்கியங்களும் சரி, முருகப்பெருமான் வந்து சிவனோட ஒப்பிட்டு இருக்கு, முருகனோட ஒப்பிட்டு இருக்கு. தேவையில்லைன்ற ஒரு நக்கீரரும் கிடையாது. இன்னைக்கு இது அசம் போடாம விடுறது கிடையாது. அது ஒரு சின்ன அது மொழி கன்ஃபியூஷன் மாதிரி. எனக்கு வந்து பர பிற புற ஒன்றது வித்தியாசமே தெரியல. ஏன்னா பர அப்படிங்கிற வார்த்தை வந்து சமஸ்கிருத வார்த்தை. பர அப்படின்னா அப்பாற்பட்ட, பிறனா அதர், புறனா அவுட் சைடு. சைவ சமயத்துல பார்த்து வைஷ்ணவ கூட பரசமயம் தான் சொல்லுவாங்க. வைஷ்ணவர் பார்த்து இது தமிழுக்கு அப்பாற்பட்டதுன்ற அர்த்தத்துல சொல்லல. அதர் அவ்வளவுதான். அது definitely Shaivism will consider even Vaishnavism and it is interpreted only as other. Shaivism does not consider Vaishnavam as other. In that sense. Let me tell you something. இந்த டிபேட் இருக்குல்ல, இந்த தஞ்சாவூர் கோபுரம் நேர காலையில வெள்ள அப்படின்னு சொல்றது எவ்வளவோ விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இல்லாத ஒரு விஷயத்துக்கு பெருசா ஊத்திட்டு இருக்கு. தேவையான விஷயம் தஞ்சாவூர்ல இந்த நேரல் சாண்டி போனேன் காட்டா கூட ஒரு நான் பார்த்திருக்கேன். எங்க தாத்தா காலத்துல சொல்லிட்டு இருக்காங்க நிழலுடைய. அது எப்படி நீ சொல்ற கைட் நேரல்ல நின்னுட்டு கைட் சொல்லுவான், அந்த நேரல் மேல அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே சொல்லிருக்கேன். ஸோ தட்ஸ் த செகண்ட். நான் வந்து ஒரு இருக்கிற இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன்.
நீங்க வந்து சமணர் பௌத்தர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த டைம்ல வந்து ஆசீவக மதம் ஒன்று இருந்திருக்கு. ஆசீவகர்களுக்காக கோயில் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும். சித்தன்ன வாசல் ஒரு ஆஜீவிக கோயில் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஈவன் மாமல்லபுரத்தை கூட ஒரு 2 சிற்பங்கள் அது மாதிரி ஒரு ரொம்ப ரேண்டமா சொல்லியிருக்காங்க. இப்போ சமண மதம் எவ்வளவு குறைஞ்சு போயிருக்கோ, சயின்ஸ் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, புத்திஸ்ட் வாய்ட் அப்படின்னு அதை விட ஒரு நேஷனலைஸ்ட் லெவல் வாய்ட் வந்து அந்த ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லா ஒரு ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டா இருந்த இதுக்கு அதே லெவல்ல ஒரு வாய்ட் இருக்கு, கரெக்டா? பட் அந்த சமயத்துல வச்ச இந்த மதங்களும், அதாவது நீலகேசி சொன்னார், நீலகேசி வந்து எல்லாத்தையும் திட்டுது. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு ஆஜீவிகம் ஒரு இருக்கிறது தெரிஞ்சது நீலகேசி நிறைய திட்டுறதுனால. ஸோ இல்ல நிஜமே நம்ம ஆஜீவிக லிட்ரேச்சர் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு மற்ற மதங்களை பத்தி அவங்க சொல்ற புழுங்குறவங்களோட மற்றவங்க சொல்ற நேர்மைகள் நிறைய தெரியும். எல்லாம் கேட்டு சொல்றேன். யாதும் ஊரே யாவரும் கணினிப்பொன்று சாட்சிபிக இது வந்து சரி இது வந்து ஐ வுட் சம் ஆஃப் as our rich cultural diversity. இல்ல நான் கேட்க வந்தது இந்த சமண பௌத்தம் தவிர அந்த ஆசீவிக சிம்பல் மாதிரி ஏதாவது பார்த்திருக்கீங்களா, நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல யூ நாட் gone there with those eyes? I have not gone there. என்ன லோமாஸ் ரிஷி கோயில் ஒன்று மட்டும் தான் இருக்கு. ஸோ என்ன சிம்பிள்னே தெரியாது, என்னத்தை தேடி போறது. பார்த்தாலும் அது நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். சரி, we will தேங்க் யூ. இன்னும் நீங்க வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், நிறைய சண்டை போடலாம். அவர் குருராஜ் இங்கே தான் இருக்கார். நான் வாரம் இங்க உட்கார்ற ஆளு எல்லா ஈவெண்ட்டுக்கும் வர்றாரு. அதனால சுவாமிநாதன் சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. நான் கேட்டேன், சார் டாபிக் கொஞ்சம் மாதிரி இருக்கேன்னு. கவலையப்படாதீங்க, நம்ம குரூப் வந்து எலிட் குரூப், சும்மா ஒரு அகாடமி எக்ஸசைஸ் தான், தாராளமா பண்ணுங்கன்னு சொன்னாரு. இல்ல ஆனா இது பயங்கர சண்டையா இருக்கும். அடுத்த மாசம் திருவள்ளுவர் ஒரு பெங்காலி அப்படின்னு டாபிக் கொடுத்தா 2 மணிக்கு ஓகே. தேங்க் யூ. தேங்க்ஸ். Thank you for giving me this opportunity. கீழே உட்கார்ந்து மேல ஒரு நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தமிழ் பாருங்க பத்திரி சுவாமிநாதன் சார் நன்றி. ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அந்த கிரௌண்ட். தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், யார் ஆரம்பத்தில் வரலையோ May 18th and 19th சம்மர் கேம்ப் ஃபார் சில்ட்ரன்னா 8லிருந்து 14, மற்றவர்களும் வரலாம். ஆனால் இட்ஸ் பிரைமரிலி ஃபார் சில்ட்ரன். யாரெல்லாம் குழந்தைகளை அனுப்புறீங்களோ இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சொல்லியிருக்கோம். யூ கேன் கான்டாக்ட் மீ, தட்ஸ் மீ பத்ரி ஆர் சிவா ஆர் கோகு. நீங்க இமெயில் உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா நீங்க இமெயிலும் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே மெயில்ல இருந்தது, உங்களுக்கு செக் பண்ணலைன்னா டே 1 இசைக்கவி ரமணன், அரவிந்த் is on bronze, and the third is Ushavali. That's on day 1. Day 2 100 common vegetables, then Chandru. This is day 2. There will be possibly one additional program on day 2. ரொம்ப பிரீஃபா ஸ்லேடை பாடல்கள் பத்தி பிரதீப் சக்கரவர்த்தி, so you can include that also. இது ரொம்ப shorter session. 9 மார்னிங் மட்டும். அப்புறம் வெயில் ரொம்ப தாங்க முடியாதனால சில்ட்ரன் பேக். இது ராகசுதா ஹால். வரலாம், பட் குழந்தைகள் முன்னாடி மற்றவங்கள பின்னாடி வரலாம். There's a 100 rupee fee for children. It's free for adults. பசங்களுக்கு எல்லாம் படம் வரையறதுக்கு மெட்டீரியல் அதெல்லாம் கொடுப்போம். நீங்கெல்லாம் கொண்டு வர வேண்டியதா? எல்லாரும் இமெயில் கலெக்ட் பண்ணிருக்கோம். we will send another email. இன்னைக்கு யாரெல்லாம் இமெயில் உங்களுக்கு ரெகுலரா இமெயில் வரலையோ உங்களுடைய இமெயில் அட்ரஸை சிவாக்கு கொடுங்க. ஒரு பேப்பர் இங்க சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. உங்களுடைய இமெயில் அட்ரஸை இதில் ஆட் பண்ணுங்க. தேங்க்யூ.